இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்கலாம் ஏதோ அது தெலுங்கர்கள் ஆட்சி, பப்புளி ஒண்ணுமே செய்யல, பனகள் ஒண்ணுமே செய்யலன்னு மணியரசன் எழுதியிருக்காரு. பொய்யான தகவல்களை ஒண்ணுமே செய்யல அப்படின்னு எழுதுறதெல்லாம் தப்பு. இப்பெல்லாம் நாம காமராஜர் ஆட்சியில் அதிக பள்ளிகள் தொடங்கப்பட்டதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான். நீதி கட்சி ஆட்சியில் தொடங்கப்பட்ட பள்ளிகளை ராஜாஜி மூடினார். 1938 2300 பள்ளிகளை மூடினார். 1952 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். இதெல்லாம் நீதி கட்சி ஏற்படுத்திய பள்ளிகள். மணியரசன் சீமான் எல்லாம் மாப்போசியை தான் தூக்கி குருவா வைக்கிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு முன்னால் பெரியாரை திட்டியவர் அவர் தான். காலந்தோறும் ராஜாஜி குலக்கல்வியை கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டு வெளியே சொல்லல. அப்போ மாப்போசி ராஜாஜிக்கு ஆதரவா குலக்கல்விக்கு ஆதரவா பேசினாரு. குலக்கல்விக்கு ஆதரவா ஊர் ஊரா போய் மாநாடு போட்டாரு. நீ ஒரு சூத்திர ஜாதிக்காரன், ராஜாஜி சூத்திர ஜாதிக்கு எதிராக ஒரு சதி செய்யறாரு, அதை கூட ஆதரிக்கிறேன்னா நீ எல்லாம் என்ன ஒரு தமிழ் தேசிய தலைவர்? இதெல்லாம் ஒரு வெக்கம் மானம் எதுவுமே இல்லாம அப்படியெல்லாம் நடந்து கொண்டார். சீமானுக்கு அதிகமா நான் பதில் சொல்ல விரும்புறதில்ல. ஏன்னா அவருக்கு அரசியலே தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஆடு மாடு மேய்க்கிறவனெல்லாம் நான் அரசு ஊழியனாக்கும் நல்ல சொல்றதுக்கு நல்லா இருக்கும். தெலுங்கு எதிர்ப்பு இயக்கத்தை மாப்போசி தொடங்குகிறார். எல்லாமே அடிமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப பல்வேறு தேசிய இனங்களும் ஒன்று சேர்ந்து டெல்லியை எதிர்த்து போராட வேண்டும். ஆனா மாப்போசி செய்த அரசியல் என்னன்னா நட்பு முரணை பகை முரணாக மாற்றினார். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ராஜாஜி முதலமைச்சர், 10 பேர் செத்தாங்க. அப்ப வடக்கல்லை போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழர்கள் 10 பேர் இறந்த செய்தியை மாப்போசி வரலாற்றில் மறைத்து விட்டார். பெரியார் விடுதலை தலைப்பிலே போட்டாரு. அதுக்கு முன்ன திராவிட நாடு திராவிடருக்கேன்னு இருந்தது. அதை எடுத்துட்டு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு மாத்தினாரு. 17 ஆண்டுகள் ஒரு நாள் தவறாம 7000 நாள்களில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வந்தது. இவர் மணியரசன் சொல்றாரு திராவிட நாடுன்னு பின்னாடி கூட சொன்னாருன்னு பொய். அதை உண்மையா சொல்லுங்க. தமிழர்கள் அனைவரும் கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும் என்று முதலில் எழுதியவர் பாரதியார். அதே பாரதியார் பின்னாளில் 11/1/1920 இந்தியாவுக்கு பொதுமொழியாக சமஸ்கிருதம் தான் வர வேண்டும் என்று சுதேசமித்திர நாளேட்டில் எழுதினார். அவர் புதுச்சேரிக்கு சென்ற பிறகு தீவிர RSS காரர் போல மாறிவிட்டார். காந்தி எதை எழுதினாலும் குஜராத்தி மொழியில் தான் எழுதினாரு. இப்படி காந்தி அந்த தாய்மொழி பற்றி இருக்கிறது என்று சொன்னவர் இந்திய அரசியலுக்காக இந்தி கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று இந்தியை திணித்ததில், இந்தியை வளர்த்தெடுத்ததில், இந்தியாவை ஒரு தேசிய நாடாக உருவாக்கியதில் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ராமராஜ்யம் படைப்பேன்னாரு. சுயமரியாதை இயக்கத்துக்காரனுங்கெல்லாம் திட்டின உடனே காந்தி சொல்லிட்டாரு என்னுடைய ராமன் வேறு, அந்த ராமன் வேறுட்டாரு. நம்ம ராஜாஜி எழுதினாரு சக்கரவர்த்தி திருமகன். அதுல ராமனை கடவுளா எழுதல ராஜாஜி, பெரியாருக்கு பயந்துகன்னு. இதற்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் ஒரு 1000 ஆண்டு கால பண்பாட்டு படையெடுப்புகளை பற்றியும் தமிழர்கள் மேல் நிகழ்ந்த அந்த ஆரிய ஆதிக்கம் பற்றி எடுத்து பேசியிருக்கிறார்கள். எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு திராவிடர் இயக்கமும் தமிழ் தேசிய எழுச்சியும் என்ற தலைப்பாகும். இங்கே குழுமியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியின் சார்பில் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. தோழர் ஐயா ராமசாமி அவர்கள் பெரியாருடைய கலக குரலை தமிழகம் முழுவதும் கலகக்காரர் பெரியார் என்ற தலைப்பில் வீதி நாடகமாக நடத்தி ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியவர் ஐயா நாடகவியல் துறை தலைவர் ராமசாமி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். தோழர் குடந்தை அரசன் அவர்கள் இருக்கிறார்கள். மற்றும் இங்கே குழுமியுள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து தொடங்குகிறேன். திராவிடர் இயக்கம் என்பது தென்னகத்தை பொறுத்தவரையில் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களால் 1890 ஆண்டு தொடங்கப்பட்டது. நீலகிரியில் அவர் திராவிடர் மகாசபையை 1890 நிறுவினார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு அதை ஆதி திராவிடர் மகாசபை என்ற பெயரிலே மாற்றினார்கள். தொடர்ந்து 1907 முதல் 1914 வரை அவர் தமிழன் என்ற பெயரில் இதழை நடத்தினாலும் அந்த தமிழன் இதழுக்குள் இருந்த செய்திகள் முழுவதும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை குறிப்பதற்காக அவர் பயன்படுத்திய சொல் சாதி பேதமற்ற பூர்வீக திராவிட குடிகள். பண்டிதர் அயோத்திதாசர் பயன்படுத்திய சொல் அதான். அவர் மற்ற மக்களை குறிப்பதற்கு சாதி பேதமுள்ள மக்கள், இவர்கள் சாதி பேதமற்ற பூர்வீக திராவிட குடிகள் என்று தான் பயன்படுத்தினார்.
1910ஆம் ஆண்டு ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஆங்கிலேயர்கள் மக்கள் தொகை கணக்கை எடுப்பார்கள். 1781, 1881, 1900 அது போல் வரிசையாக வரும். அப்போ 1911இல் ஒரு மக்கள் தொகை கணக்கை எடுக்கும்போது எங்களை எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று பண்டிதர் அயோத்திதாசர் தமிழன் இதழில் எழுதியிருக்கிறார். எங்களை சாதி பேதமற்ற பூர்வீக குடிகள் என்று சென்சஸில் பதிவு செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தை சென்சஸ் அதிகாரிக்கு எழுதியிருக்கிறார். இதை ஞான அலோசியஸ் அவர்கள் தொகுத்த அயோத்திதாசர் சிந்தனைகள் தொகுப்பு 3 தொகுதிகளையும் படித்தால் இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த திராவிடர் அதே போல ஹென்றி ஆல்காட் அவர்கள்தான் 1895இல் இந்த பூர்வக்குடி மக்கள் படிப்பதற்காக ஒரு 5 பள்ளிகளை பறையர் பள்ளிகள் என்ற பெயரில் சென்னை நகரிலே தொடங்கினார்கள். ஏனென்றால் இந்த நாட்டில் இருந்த வைதிகம் என்பது காலங்காலமாக இந்த பூர்வக்குடி மக்களை, ஏன் சூத்திர மக்களை கூட படிக்க விடாமல் செய்தது. எதை கொடுத்தாலும் சூத்திரர்களுக்கு கல்வியை கொடுக்காது என்பதுதான் இங்கு நீண்ட காலம் நீதியாக இருந்தது. ஆகவே வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பு வரை 1835இல் மெக்காலே அவர்கள் கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு வரை இந்த நாட்டில் கல்வி என்பது மதவழி கல்வியாக இருந்தது. மதவழி கல்வி என்றால் என்ன? வேத கல்வி. வேத கல்வி என்றால் நமக்கு கிடைக்காது, வேதத்தை நாம் படிக்க முடியாது. அதே போல் அவங்களுக்கு அரபு கல்வி. இதை மாற்றியவர் தான் மெக்காலே. இவ்வளவு பணம் ஒதுக்குகிறோம், பொது கல்வி இல்லாமல் போய்விடுகிறதே என்று கூறி அவர்தான் பொது கல்வி முறையை 1835இல் கொண்டு வந்தார். அதே போல மெக்காலே அவர்கள்தான் 1860இல் இன்றைக்கு நாம் சிஆர்பிசி என்று சொல்லுகிற கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்பதை உருவாக்கினார். இன்றைக்கு அது மோடி அரசால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, இந்தியில் பெயர் மாறி இருக்கிறது. 1860க்கு முன்பு வரை இந்த நாட்டில் மன்னராட்சி காலங்களில் எல்லா நீதிமன்றங்களிலும் மணிநீதியே சட்ட நூலாக படித்து காட்டப்பட்டது. அதை மாற்றியவர் மெக்காலே. 1860இல் குற்றவியல் சட்டத்தில் மட்டும் மணிநீதி தடை செய்யப்பட்டது. இந்து சட்டத்தில் மனுநீதி இருந்தது, குற்றவியல் சட்டத்தில் பார்ப்பான் கொலை செய்தால் அவனுக்கு கொலை தண்டனம் விதிக்கக்கூடாது என்ற முறை 1860க்கு முன்பு வரை சட்டப்படி இருந்தது. அதை மாற்றி அவருக்கும் கொலை தண்டனை கொடுக்கலாம், எல்லோருக்கும் சமமான ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று செய்தவர் மெக்காலே. அவர் சட்ட ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தார். இப்படி படிப்படியாக இந்த நாட்டில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சேவை செய்வதற்காக பல்வேறு அமைப்புகள் தோன்றின. அதில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது 1885இல் தொடங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியை தொடங்கியவர் ஆங்கிலேயர் என்ற போதிலும், ஹாலம் ஹியூம் என்ற ஆங்கிலேயர் என்ற போதிலும் அதில் பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் அங்கம் வகித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 1915ஆம் ஆண்டு வரை 15ஆம் ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸுக்கு 15 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டதில் 14 பேர் பார்ப்பனர்கள் என்பதை நான்பிராமின் மேனிஃபெஸ்டோவில் சர்பிடி தியாகராயர் கூறியிருப்பார். டாக்டர் நடேசனார் 1912இல் திராவிடர் சங்கம் என்கிற ஒரு அமைப்பை சென்னையில் தொடங்கினார். அந்த சங்கம் அதாவது சென்னை மாகாணத்தில் இருக்கிற படித்த பட்டதாரி வாலிபர்களை அழைத்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு பாராட்டு கூட்டத்தை நடத்துவதற்கு. அதன் பிறகு அவர் அறிந்து கொண்டது என்னவென்றால், வெளியூர் மாணவர்கள் இங்கு தங்கி பயில்வதற்கு இடவசதி இல்லாமல் தொல்லை அடைகிறார்கள் என்பதை அறிந்து அதற்கு அடுத்த ஆண்டு அவர் திராவிடர் இல்லம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கினார். ஹாஸ்டல், அதாவது அந்த காலத்தில் முழுக்க உணவு விடுதி என்பது பார்ப்பனர்கள் நடத்திய உணவு விடுதியாக இருந்தது. பார்ப்பனர் அல்லாதவர்கள் அதில் போய் சாப்பிட முடியாது, எடுத்து வந்து தான் வெளியில் சாப்பிட வேண்டும், தங்குவதற்கு தொல்லை இருந்தது. அதனால் திராவிடர் இல்லம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அதில் சார் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் உள்பட அதில் தங்கி படித்தவர்கள்தான். டி.எம். நாராயணசாமி பிள்ளை அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தராக பிற்காலத்தில் இருந்தவர் அந்த திராவிடர் பள்ளியில் தங்கி படித்தவர்தான். இப்படி பல பேரை அங்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு விழாவில் திருவிக்கா போன்ற பெரிய சிங்காரவேலர் போன்றவர்களை அழைத்தெல்லாம் பேச வைத்து
அந்த படித்த வாலிபர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இந்த தன்மையில்தான் 1915 வரை காங்கிரஸ் கட்சியில் இருந்த சர்பிடி தியாகராயர், டி.எம். நாயர் போன்றவர்களால் ஒன்று கூடி எல்லாவற்றிலும் பார்ப்பனர்களே செல்வாக்கு செலுத்துகிறார்கள், நமக்கு ஒரு அமைப்பு வேண்டும் என்கிற தன்மையில்தான் 1916ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கூடி பேசினார்கள். முடிவு செய்து சரியாக ஒரு மாதம் கழித்து 1916 டிசம்பர் 20 அன்று நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த தென்னிந்தியர் நல உரிமை சங்கம் என்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்தார்கள். அந்த அமைப்பு பார்ப்பனர் அல்லாதார்கள் அவர்களுக்கு விடுதலை அடைவதற்கான சமூக மேம்பாட்டுக்கான வேலை திட்டங்களை கொண்டிருந்தது. அதற்காக அவர்கள் 3 ஏடுகளை நடத்தினார்கள். ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா என்கிற 3 ஏடுகளை நடத்தினார்கள். அந்த நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாததற்காக பல்வேறு வேலை திட்டங்களை வைத்திருந்தது. 1917 கூடிய நீதி கட்சியின் முதல் மாநாடு, கோவையில் கூடிய மாநாட்டில்தான் பார்ப்பனர் அல்லாதார் அர்ச்சகர் கொண்டு வரப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்து அறநிலையத்துறை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் 1917 நிறைவேற்றப்பட்டது. இப்படி பல செயல் திட்டங்களை, கல்வி என்பது அவர்கள் அதில் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு நாளாக ஆங்கில அரசு கல்விக்கு ஒதுக்குகின்ற பணம் என்பது பெரும்பாலும் உயர்கல்விக்கு செலவாகுகிறது. உயர்கல்விக்கு என்றால் பெரும்பாலும் பார்ப்பன மாணவர்களும் ஆங்கிலேயர்களும் தான் கல்வி கற்கிறார்கள், நம்முடைய மக்களுக்கு பயன்படவில்லை. எனவே கல்விக்கு ஒதுக்கப்படுகிற நிதியில் பெருமளவில் தொடக்க கல்விக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். இப்படி அந்த கட்சி பல்வேறு முயற்சிகளை செய்து 1920 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தென்னிந்தியாவில் சென்னை மாகாணத்தில் ஆட்சிக்கு வருகிறது. அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து இந்த மக்கள், பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு உயர்வுக்காக செய்து வருகிறது. இதற்கிடையில் இன்னொரு செய்தி, அதாவது இந்தியாவை ஒரு இந்தி நாடாக ஆக்க வேண்டும் என்று முதல் காங்கிரஸ் கட்சியினுடைய தீர்மானங்கள் பாலகங்காதர திலகர் தலைமையில் இருந்த போதே அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவரும் கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும் என்று முதலில் எழுதியவர் பாரதியார். 15/12/1906 இந்தியா ஏட்டில் பாரதியார் இப்போ எழுதினார், ஒவ்வொரு தமிழனும் தமிழோடு கட்டாயமாக இந்தியை படிக்க வேண்டும், இந்தி இந்தியாவின் பொதுமொழியாக ஆக வேண்டும் என்று பாரதியார் 1906 எழுதினார். அதே பாரதியார் பின்னாளில் 11/1/1920 இந்தியாவுக்கு பொதுமொழியாக சமஸ்கிருதம் தான் வர வேண்டும் என்று சுதேசமித்திர நாளேட்டில் எழுதினார். ஏனென்றால் அவர் அந்த புதுச்சேரிக்கு சென்ற பிறகு அவர் அங்கு உள்ள அந்த அரவிந்தர், வாவேஸ் ஐயர் இவர்களோடு தொடர்பு ஏற்பட்டு தீவிர ஆர்எஸ்எஸ்காரர் போல மாறிவிட்டார். அதனால் அவருடைய கொள்கையில் மாற்றம் 1906 சொன்னது ஒன்றா காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை என்று சொல்லலாம். ஆனால் 20 அவர் சமஸ்கிருதம் தான் இந்தியாவுக்கு பொதுமொழியாக வர வேண்டும் என்று எழுதியது எல்லாம் அது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. நான் திராவிடர் இயக்க பார்வையில் பாரதியார் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். இதில் ஒரு தலைப்பு, ஆர்எஸ்எஸ் தோற்றத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் பாரதியார் என்று எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் பசுவதை, இஸ்லாம் எதிர்ப்பு, அது கிறிஸ்துவ பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்க்கக்கூடாது, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ அத்தனையும் பாரதியார் எழுதியிருக்கிறார். ஆகவே தான் நான் அதுக்கு எல்லாத்துக்கும் சான்று கொடுத்திருக்கிறேன். இதற்காக நான் 525 புத்தகங்களை படித்து ஒவ்வொன்றும் சான்றுகளோடு எழுதியிருக்கிறேன். ஆகவே அதாவது இருக்க அவர்களுடைய உணர்வு, அந்த சாதிய உணர்வு என்பது அவர்களை அந்த அளவுக்கு கொண்டு செல்லுகிறது. ஆக இது போல பாரதியார் அப்படி. காந்தியார் அரசியலுக்கு வந்தது 1915 முதல் முறையாக இந்தியா முழுவதும் சுற்று வந்தார். 17 அவர் ஒரு முறை மும்பையில் ஒரு பேட்டி கொடுத்தார். என்னன்னா, இந்தியாவுக்கு பொதுமொழியாக இந்தி தான் வர வேண்டும் என்று காந்தி அவர்கள் என்றைக்குன்னா 31/7/1917 ஒரு பேட்டி கொடுத்தார்கள். அதாவது இந்தியாவை ஒரே தேசமாக்க வேண்டும், அதற்கு இந்தியை பொதுமொழியாக்க வேண்டும் என்று அந்த பேட்டி கொடுத்தார். அது செய்தி ஏடுகளில் வந்தது.
அதில் காந்தியார் கூறியிருந்தார், இந்தி பேசுவோர் 6.5 கோடி பேர், மற்றவர்கள் 23.5 கோடி பேர், மொத்தம் 30 கோடி பேர் இந்தியாவில். இந்தி பேசுகிறவங்க 6.5 கோடி, மற்றவர்கள் 23.5 கோடி. இப்படி சொல்லிட்டு காந்தி என்ன சொல்கிறாருன்னா, வட இந்தியாவில் இருக்கிற அந்த பகுதி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என்று பீகார், ஒரியா, ராஜஸ்தான், இதெல்லாம் இந்தி பரப்புவது எளிது. இந்த மக்கள் இந்தியை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மீதம் இருக்கிறது தென் மாநிலங்கள், இந்திய மலைக்கு தெற்க உள்ளவங்க தான் இந்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இவங்க மத்தியில் இந்தியை திணிப்பது, அதை நுழைப்பது ரொம்ப எளிது. என்ன செய்யணும்னா, இந்தி நல்லா தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த தென் மாநிலம் இலவசமாக பிரச்சாரம் செய்யணும். காந்தி எழுதுனது பிரச்சாரம் செய்யணும். அதுக்கப்புறமா இந்தி புத்தகங்கள் நிறைய அச்சடிச்சு இந்த மொழியில் தரணுன்ட்டு 31/7/1917 காந்தி அவர்கள் எழுதி இதழிலே வெளிவந்தது. மறுநாளே நீதி கட்சி ஏற்றான ஜஸ்டிஸ் இதழ் 1/8/1917 மிஸ்டர் காந்தியும் இந்தியும் என்று ஒரு துணை தலையங்கம் எழுதினார்கள். அப்போது இவங்க சொன்னாங்க, காந்தி நீ சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, 6.5 கோடி பேர் தான் இந்தி பேசுகிறவங்க, மற்றவங்கெல்லாம் இந்தி பேசாதவங்க 23.5 கோடி பேர் இந்தி பேசாதவங்க தான் இருக்கிறோம். ஆகவே எங்கள் மீது, இதில் திராவிடர்கள் எழுதுகிறாங்க, தெலுங்குக்காரர்கள் தமிழ்நாட்டிற்கு 600 ஆண்டுகள் ஆகிவிட்டது. விஜயநகர பேரரசு காலத்தில் அந்தந்த பல ஊரில் குடியிருக்கிறார்கள். இன்று வரை நாங்கள் தெலுங்கை தமிழர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பேசுவது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பேசுவது அவர்களுக்கு. தமிழ் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஆனால் தெலுங்கை நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல் இந்த நாட்டில் 200 ஆண்டு காலமாக ஆங்கிலம் ஆட்சிமையாக இருக்கிறது. ஏராளமான ஆங்கில நூல்கள் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில், அதாவது சென்னை மாகாணத்தில் 5 விழுக்காடு மக்கள் கூட சரளமாக ஆங்கிலத்தில் பேசவோ எழுதவோ முடியவில்லை. காரணம், அது அந்நிய மொழி. அப்போ ஆங்கிலம் எப்படி பேச முடியவில்லையோ, தெலுங்கு இங்கு இந்த மக்கள் இருந்தும் எங்களால் தெலுங்கு பேச முடியவில்லையோ, அதுபோல இந்தியும் நீங்கள் என்ன பாடுபட்டு முயற்சி செய்தாலும் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே காந்தியினுடைய கொள்கை ஒதுக்கி தள்ள வேண்டியதுன்னு தலையங்க எழுதியிருக்கிறாங்க. எப்போ? 1/8/1917 திராவிடன் இதழில் அந்த தலையங்க வந்திருக்கிறது. அதே போல் ஆரியமும் திராவிடமும் என்ற கட்டுரை, இது 25/8/1917 வந்திருக்கு. ஆரியமும் திராவிடம் என்ற கட்டுரையில் ஆரிய மொழிகளுடைய வளர்ச்சி இன்மையையும், அந்த மொழி வளராது இருக்கிறத பற்றியும், திராவிட மொழிகள் வளர்ச்சியை பற்றியும், ஆரிய மொழியை திராவிட மொழிகள் மீது திணிக்கக்கூடாது என்று 25/8/1917 திராவிடன் ஏட்டில் எழுதியிருக்கிறார்கள். அதே போல் தமிழர்களின் நாகரிகம், சங்க காலத்திற்கு முன்பிருந்த தமிழர்கள் எவ்வாறு சிறப்புற்று வாழ்ந்திருந்தார்கள், இடையில் ஏற்பட்ட ஆரிய ஆதிக்கத்தால் வீழ்ந்து விட்டார்கள் என்று திராவிடன் ஏட்டில் 6/6/1917 எழுதியிருக்கிறார்கள். இப்படி இந்த ஆரியத்தை எதிர்த்து நீதி கட்சியினுடைய 7 தொடர்ச்சியாக எழுதியது. அதே போல் கல்வி என்பது தாய்மொழி வழியில் தான் இருக்க வேண்டும் என்று அந்த தலையங்கம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். தாய்மொழி வழியில் கல்வி போதித்தல் வேண்டும், சுயபாஷை கல்வி. அவர்கள் சொன்ன பொருள் அது 14/6/1917, 22/6/1917 2 நாள்கள் தாய்மொழி வழி கல்வியை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். இப்படி நீதி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த இந்தி எதிர்ப்பு என்பது நமக்கு 100 ஆண்டை கடந்து விட்டது. 1917 தொடங்கப்பட்ட எதிர்ப்பு இன்றைக்கு 2023 வரைக்கும் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்தியை திணித்து கொண்டிருக்கிறார்கள். பெரியார் அவர்கள் காங்கிரஸில் இருந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு 1926 இந்தியை எதிர்த்து எழுதியிருக்கிறார்கள். 31 நன்னில மாநாட்டில் இந்தியை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். 38 மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஓராண்டு காலம் நடைபெற்றது. நாவலர் சோமசுந்தர பாரதியாரை தலைமை தாங்க வைத்து பெரியார் முன்னின்று நடத்தினார். தொடர்ச்சியாக இந்தி எப்பெல்லாம் திணிக்கப்படுகிறதோ, 48 ஓமுந்தரார் ஆட்சியில் இந்திய எதிர்ப்பு, 50-51 ரயில் நிலைய பெயர் பலகைகளில் இந்தியில் எழுதப்பட்டதை அழித்தல், 1955 பெரியார் தேசிய கொடி எரிப்பேன் என்றதெல்லாம் இந்திய எதிர்ப்புக்காக தான்.
இப்படி தொடர்ச்சியாக நாம் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலே தனித்த ஒரு மாநிலமாக இருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கம்தான். நீதி கட்சி காலத்தில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக, அதனால்தான் இன்றைக்கும் நாம் அந்த தனித்தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நான் சொன்னேன், நீதி கட்சி ஆட்சியில் என்னென்ன இந்த மக்களுக்கு செய்தார்கள் என்பதையெல்லாம். அதாவது நீதி கட்சி ஆட்சியில் பனகலரசர் முதலமைச்சராக அவருக்கு உடல்நலம் சரியில்லாதனால ஒரு ஆண்டில் போயிட்டார். பனகலரசர் 21 வந்த பிறகு நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க, அரசாங்க புள்ளி ஒரு கணக்கு இருக்குது. அப்போது கல்வி அமைச்சராக இருந்தவர் ஊட்டியில் 2 முறை மாநாடு நடத்தினார். 500 மக்கள் வாழுகிற இடத்திற்கு ஒரு பள்ளி என்று திட்டம் தீட்டினார்கள். 1921 முதல் 1926 வரை புதிதாக தொடங்கப்பட்ட பள்ளிகள் எண்ணிக்கை 12,384. இப்போல்லாம் நாம் காமராஜர் ஆட்சியில் அதிக பள்ளிகள் தொடங்கப்பட்டதாக பேசி கொண்டிருக்கிறோம். உண்மைதான். நீதி கட்சி ஆட்சியில் தொடங்கப்பட்ட பள்ளிகளை ராஜாஜி மூடினார். 1938 2300 பள்ளிகளை மூடினார். 1952 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். இதெல்லாம் நீதி கட்சி ஏற்படுத்திய பள்ளிகள். அதெல்லாம் 12,384 பள்ளிகளை அப்பொழுது அந்த 6 ஆண்டில் மட்டும் பனகலரசர் ஆட்சியில். அதுக்கப்புறம் 1923 கட்டாய இலவச கல்வி சட்டம் கொண்டு வந்தார்கள். 1923 ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே கிடையாது. சென்னை மாகாணத்தில் மட்டும்தான் 10 மாநிலம் இருந்தது, இங்கே மட்டும்தான் அந்த திட்டம் கொண்டு வந்தார்கள். அதே போல் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை 4/7/1921 அன்று பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இங்கிலாந்திலே வாக்குரிமை கிடையாது, இங்கே சென்னை மாகாணத்தில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை தீர்மானம். கிருஷ்ண நாயர் கொண்டு வந்த தீர்மானம், வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது, எதிர்ப்பு குறைவாக இருந்தது, தீர்மானம் நிறைவேறியது. அதே போல் பனகலரசர் விதவை பெண்கள் சென்னையில் தங்கி படிப்பதற்கு இலவச விடுதி ஒன்றை கட்டினார். பல பேருக்கு தெரியாது. அதில் 42 பார்ப்பன பெண் விதவைகள் தங்கி படித்தார்கள். 3 பேர் நாயுடு, 2 பேர் முதலியார் என்ற பதிவுகள் இருக்கின்றன. சட்டமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. மற்ற ஜாதிகாரங்க படிக்க போலன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க படித்திருக்கிறார்கள். அதே போல் ஆதி திராவிடர்கள், இப்போ பல்வேறு இடங்கள்லேருந்து சென்னைக்கு படிக்கிற ஆதி திராவிடர்கள் இலவசமாக தங்கி படிப்பதற்கு பனகலரசர் காலத்தில் 1923 இலவச தங்கும் விடுதி கட்டப்பட்டது. அதுதான் MC ராஜா ஹாஸ்டல். அதற்கான பணத்தை பனகலரசர் MC ராஜா அவர்களிடமே கொடுத்தார். அதுதான் மிக முக்கியம். நீங்களே கட்டுங்கன்னு அவர்கிட்ட பணத்தை ஒப்படைச்சு, ஏன்னா அப்போ தான் நேர்மையாக ஒழுங்காக கட்டுவாங்க, தங்க சாதிக்குன்னு கட்டுறதுனால அப்படி செய்தார். அதே போல் LC குருசாமி 5, அதாவது இந்த சக்கிலியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களுக்கு, அருந்திதிய மக்களுக்கு 5 பள்ளிக்கூடங்களை LC குருசாமி சென்னையில் நடத்தி கொண்டிருந்தார். பனகலரசர் ஒரு நாள் LC குருசாமி MLC அருந்திதியர் வகுப்பை சார்ந்தவர், அவரை அழைத்து, நீங்கள் ஏங்க எங்கள் சொந்த பணத்தை கொடுத்து செலவு பண்ணுறீங்க? இந்த 5 பள்ளிக்கூடத்தை இன்று முதல் அரசாங்க எய்டட் பள்ளியாக மாற்றுகிறேன், நீங்களே 5 பள்ளிக்கு மேனேஜர், இனிமேல் அரசாங்கமே சம்பளம் கொடுத்து விடும் என்று அறிவித்தார். அரசாணை வெளியிட்டிருக்கிறார். இப்படியெல்லாம், அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது நீதி கட்சி அரசு. அது மட்டுமல்ல, சென்னை பல்கலைக்கழகம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். சென்னை பல்கலைக்கழகம் 1857 தொடங்கப்பட்டது. ஆனால் என்னென்னா இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் கீழே இருந்தது. இந்த நீதி கட்சி அரசு வெளியிடுகிற அரசாணைகள் எல்லாம் துணைவேந்தர் மதிக்கிறதே இல்லை. அதனால் என்ன செய்தாங்கன்னா 1923 சென்னை பல்கலைக்கழக சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றி, துணைவேந்தருக்கு மேலே இணைவேந்தர், கல்வி அமைச்சர் யாரோ அவர் தான் இணைவேந்தர். அதை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாநில பல்கலைக்கழகங்களும் இயங்குகின்றன. சென்னை பல்கலைக்கழகம் இன்றும் 1923 அந்த விதிப்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே பல்கலைக்கழகத்தை ஒரு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். அதே போல் இந்த பல்லர், பஞ்சமர், பறையர்னு சொல்கிறதெல்லாம் இழிவாக இருக்குதுன்ட்டு MC ராஜா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். 20/2/1922 MC ராஜா, எங்களுக்கு ஆதி திராவிடர்னு பேர் வைக்கணும்,
அப்படின்னு அவர் தான் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் நிறைவேறியது. நிறைவேறி கெசட்டில் வந்துச்சு. அரசாணை எண் 817 சட்டம் பொது 25/3/1922 கெசட்டில் வந்தது. என்னது? ஆதி திராவிடர்னு பேர். இன்றைக்கு பல பேர் வேணும்னே நீதி கட்சிக்காரங்க ஆதி திராவிடன்னு பேரை வச்சுட்டாங்க, ஆதி தமிழர்னு வைக்கலன்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் கேட்டவர் எம்சி ராஜா, தீர்மானத்தை கொண்டு வந்தவர் எம்சி ராஜா, அதை நிறைவேற்றி சட்டமாக்கியது நீதி கட்சி. தான் நடந்த வரலாறு. இதுக்கெல்லாம் சான்றுகள் இருக்குது, சட்டமன்ற விவாத குறிப்புகள் இருக்குது. அதே போல் ரெட்டைமலை சீனிவாசன் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நீதி கட்சின்றது வெறும் சாதாரண மற்ற ஒரு அரசியல் கட்சி போல கிடையாது. இவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது. சமூக பொறுப்பு, கல்வி முன்னேற்றம், சமூக முன்னேற்றம், இது ரெண்டையும் அடிப்படையாக வைத்தது தான் நீதி கட்சி, திராவிடர் இயக்கம்ன்றது. ரெட்டைமலை சீனிவாசன் அவர் பறையன்னு பத்திரிக்கை நடத்தினார். அந்த ஆட்களே அவருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பறையன்னு சொல்லி பத்திரிகை நடத்துறிய, என்னை இழிவுபடுத்துறியன்னு பறையர்களே அவர் மீது வழக்கு போட்டு அவருக்கு 100 ரூபாய் அபராதம் போட்டாங்க. எப்போ? 1890. 100 ரூபாய் சில பேர் கட்டுறாங்க. வேணாம், நான் இந்த தண்டனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? மனம் வெதும்பி தென்னாப்பிரிக்கா போயிட்டார். எப்போ? 1800 இந்த பறையர் மகாஜன கொஞ்ச நாள் நடத்திட்டு இது போல் சிக்கல் வந்தோடனே தென்னாப்பிரிக்கா போயிட்டு மறுபடியும் 1920 திரும்பி வரார் சென்னைக்கு. வந்த பிறகு 23 அவர் எம்எல்சியாக நியமனம் செய்கிறாங்க ரெட்டைமலை சீனிவாசனை அவர்களை. அவர் 25/8/1924 ஒரு தீர்மானம் கொண்டு வரார். அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், இப்போ இந்த கச்சேரின்னு சொல்லுவாங்க, இப்போல்லாம் விஓஓ ஆஃபீஸ்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் அதற்கு கச்சேரின்னு பேர். விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார், இது போல் பொது இடங்களில், மற்ற பொது இடங்கள் எல்லாம், அது பொது கிணறு, பொது குளம், தனியார் குளம் இல்லை, பொதுவில் இருக்கிற பொது கிணறு, பொது குளம், பொது இடங்கள், இவற்றில் தாழ்த்தப்பட்டோர் செல்வதற்கு தடை இருக்கக்கூடாது, அதை நீக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அது நிறைவேற்றப்பட்டது. நீதி கட்சி ஆட்சி காலத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கெசட்டில் வெளியிடப்பட்டது. அந்த தீர்மானத்தை மேலும் வலிமையுடையதாக மாற்றியவர் வீரையன். அவர் 24/12/1925 வீரையன், அவர் கோயம்புத்தூர்காரர், அவர் ஒரு ஆதி திராவிடர் எம்எல்சி. அவர் ஆதி திராவிட காவலன்னு ஒரு பத்திரிகை அந்த காலத்தில் நடத்தியிருக்கிறார். அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் வெறும் செல்றதுக்கு இருந்த தடை நீக்கினம் மட்டும் போதாது, அப்படி செல்லுபவர்களை, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் பொது இடங்களில் செல்லுவதை தடுப்பவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கணும். நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும். 1925 100 ரூபான்றது எவ்வளோ பெரிய தொகை. அன்றைக்கு வாத்தியார்களுக்கே அவ்வளோ சம்பளம் கிடையாது, யாருக்குமே. அவ்வளோ பெரிய 24/12/1925 வீரையன் தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது கெசட்டில் வந்திருக்கு. பெரியார் குடியரசு ஏற்றல. பெரியார் 1925 தான் குடியரசு ஆரம்பிக்கிறார், 2/5/1925. பெரியார் வீரையன் தீர்மானத்தை ஆதரித்து குடியரசு ஏட்டில் எழுதியிருக்கிறார். ஆக இப்படியெல்லாம் இன்றைக்கு இந்த பஞ்சமி நிலம் பற்றியெல்லாம் பேசப்படுகிறது. இந்த பஞ்சமி நிலத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதாவது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் தான் 1892 அவர் இந்த மக்கள் இப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணம் நிலம் இல்லாத நிலை தான். ஆகவே அரசு நிலம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆங்கில அரசு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 1920 வரைக்கும் 19,251 ஏக்கர் தான் கொடுத்துருக்குறாங்க. 1872 1921 வரைக்கும் 19,250 ஏக்கர். ஆனால் பனகல் அரசர் ஆட்சியில் மட்டும் எவ்வளோ நிலம் கொடுத்தீங்கன்னு சட்டமன்றத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்லப்பட்டது 2,06,200 ஏக்கர் இந்த 6 ஆண்டில் பஞ்சமி நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் சும்மா சொல்லலை. இது மெட்ராஸ் பிரசிடென்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட்டில் பக்கம் 134 இருக்குது. ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே சொல்லலை. நீதி கட்சிக்கு பெருமை வரணும்னு சொல்லலை. இதெல்லாம் அப்படி இருக்குது. ஆனால் அதான் அப்போது இன்னும் பின்னாடி நிறைய கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பின்னாடி கணக்குங்க நிறைய இருக்குது. மொத்தம் 4,40,000 ஏக்கர் 44,000 ஏக்கர் கொடுத்தது 1935 ஜஸ்டிஸ் ஏட்டில் எழுதியிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கி அதெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்கணும். அதெல்லாம் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கணும், தேடி. அதில் என்ன ஒரு விதின்னா,
ஆதி திராவிடர்கள் அந்த நிலத்தை 10 வருஷம் விற்கக்கூடாது. அரசாங்கம் கொடுத்த பஞ்சமி நிலத்தை 10 வருஷத்துக்கு விற்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு பிறகு விற்றாலும் ஆதி திராவிடர்களுக்கு தான் விற்கணும். அது ஆதி திராவிடர்கள் தான் வாங்கணும். வேறு யாருன்னா வாங்கினா அது செல்லாது அப்படின்னு அடிப்படை ஒரு தத்துவம் அதில் இருக்குது. அதனால தான் அதை பஞ்சமி நில மீட்பை பற்றியெல்லாம் இப்போ நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதே போல் இந்த பனகல் அரசர் ஆட்சியில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது கல்வியில் இப்போ தொடக்க கல்வியை பற்றி சொன்னேன். அவர் அவ்வளோ பள்ளி திறந்தார்னு. உயர்கல்வியில் ஒரு அதிரடி மாற்றத்தை அவர் ஏற்படுத்தினார். அது என்ன அப்படின்றது தான். அது காலேஜில் மாணவர்களை சேர்ப்பதற்காக ஒரு குழு. இப்போ மருத்துவக் கல்லூரினா அதுக்கு சேர்க்கறதுக்கு அந்த முதல்வர் இருப்பார், இயக்குனர் இருப்பார், நீதி கட்சி சார்ந்த ஒருத்தர் அந்த குழுவில் இருப்பார். மாநில கல்லூரிக்கும் எல்லா கல்லூரிக்கும் அப்படி ஒன்று இருந்தது. அதில் என்ன ஒரே ஒரு நிபந்தனை, மொத்த இடங்களில் 50% இடங்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் கட்டாயமாக கொடுக்கணும்னு அந்த ஜிஓவில் இருக்குது. இப்போ ஒருத்தர் சட்டமன்றத்தில் 2 கேள்வி பதில் நான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் எந்த புத்தகத்துலையும் இது வரல. இது வரைக்கும் இன்னும் யாரும் எழுதலை. 7/12/1921 மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு சேர்ந்த மாணவர்கள் எத்தனை பேர்? நடேசனார் கேள்வி கேட்குறாரு. திராவிடர் சங்கத்தை தோன்றிய நடேசனார். 18/9/22 காங்கிரஸ் தலைவர் எஸ். சீனிவாஸ் ஐயங்கார் ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த ஆண்டு எத்தனை பேர்? ஏன்னா அப்போ இந்த காலேஜ் இந்த குழு வந்துடுச்சு, மாணவர் சேர்க்கை குழு. கல்லூரி செலெக்ஷன் அது தேர்வு செய்வாங்க. அந்த 50 விழுக்காடு இடங்கள் பார்ப்பனர், 50 விழுக்காடு இடங்கள் பார்ப்பனர் அல்லாதாருக்குன்ட்டு. இதில் 21 மருத்துவக் கல்லூரியில் பார்ப்பனர் 58 பேர் இருந்தாங்க. இந்த குழு வந்த பிறகு 1922 33 பேராக குறைகிறார்கள். பார்ப்பனர் அல்லாதார் 1921 15 பேர் இருந்தாங்க. ஒரே ஆண்டில் 22 36 பேராக மாறுறாங்க மருத்துவக் கல்லூரி. அப்படியே டபுள் மடங்கு, தலைகீழ் மாற்றம். கிறித்தவர்கள் 21 9 பேர் இருந்தாங்க, 22 15 பேர் வராங்க. ஆங்கிலோ இந்தியர் 21 6 பேர் இருந்தாங்க, 22 5 பேராக மாறுகிறார்கள். ஆதி திராவிடர்கள் 1921 ஒருத்தர் கூட இல்லை. இந்த 1922 இந்த கல்லூரி மாணவர் சேர்க்கை குழு இருந்த காரணத்தில் 2 மாணவர்கள் சேர்ந்தார்கள். விண்ணப்பம் போட்டவங்களே 2 பேர் தான். அந்த 2 மாணவர்களுக்கு 1922 மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அப்போ இது இது மிகப்பெரிய ஒரு கல்வி, உயர்கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தியது. அதே போல் மாநில கல்லூரியிலையும் ஒரு இது நடந்தது. என்னென்னா, அந்த ஆண்டு நடேச முதலியார் அதில் குழுவில் இருந்தார், நீதி கட்சி சார்ந்தவர். மாநில கல்லூரியில் மொத்த இடம் வரலாற்று துறைன்னு வச்சுங்களேன் 242 இடம் மாநில கல்லூரியில். பார்ப்பன மாணவர்கள் வெறும் மதிப்பெண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 167 பேர் வந்திருக்கிறாங்க, மதிப்பெண் மட்டும் பார்த்தா. ஆனால் சேர்க்கறது எவ்வளோன்னா 121 பேர் மட்டும்தான் சேர்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதிகமான மதிப்பெண் பெற்றும் 46 பார்ப்பன மாணவர்களை சேர்க்க மறுத்து விட்டார்கள். ஏன்னா 50 விழுக்காடு இடம்தான் உங்களுக்கு, அதுக்கு மேலே கிடையாதுன்றதுனால. இது எதில் வந்துக்குதுன்னா மெட்ராஸ் மெயில் 12/8/1922 வந்திருக்கு. இதை கண்டித்து சத்தியமூர்த்தி செனட்டில் பேசுகிறாரு. அது எப்படி நீங்கள் அதிக மார்க் வாங்கினவங்களெல்லாம் இது போலலாம் பண்ணுறீங்க, கல்வியினுடைய தரமெல்லாம் குறைஞ்சி போயிடும், நீதி கட்சி இது போல் பண்ணுறதெல்லாம் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி பேசுகிறாரு. ஆகவே இப்படி ஒரு தலைகீழ் இந்திய வரலாற்றில் 1000 ஆண்டு வரலாற்றில் 1922 உயர்கல்வியில் ஏற்பட்ட மாற்றம் மிகப்பெரிய மாற்றம். உங்களுக்கு எந்த காலத்தில் பாப்பானுக்கு 46 பேருக்கு அதிக மார்க் வாங்கி இடம் இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியும்? மறுத்தார்கள். மறுத்து நீ வேறு எங்கன்னா கல்லூரியில் இடம் கிடச்சா போய் சேரு, இங்கே உங்களுக்கு 50 விழுக்காடு சரியாக போச்சு போ. அப்படி அந்தளவுக்கு துணிச்சலான பனகல் அரசு மிக தைரியமான ஒரு முதலமைச்சர். அவர் ஒரு ஜமீன்தார் விட்டு பிள்ளை, மாநில கல்லூரியில் தான் படித்தார், எம்ஏ சான்ஸ்கிரிட்டில் படித்தார். அவரை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இவனுங்க சமஸ்கிருதத்தில் கும்பகோணத்தில் கூப்பிட்டு வரவேற்பு படித்தானுங்க. அவர் சமஸ்கிருதத்திலே அடித்தார் பதில் திருப்பி ரிவீட் அவங்களுக்கு. இந்த அளவுக்கு மிகப்பெரிய. அதே போல் அரசில் கம்யூனல் ஜீவோன்னு கொண்டு அவங்க தான் அந்த வேலைக்கு போடுறதுக்கெல்லாம் 1921 கம்யூனல் ஜீவோ கொண்டாந்தார், 22 கொண்டாந்தார். 6 மாதத்துக்கு ஒரு முறை எத்தனை பேர் வேலைக்கு எடுக்கிறீங்க
யார் நீங்கள் ரிப்போர்ட் அனுப்பணும், எந்தெந்த கம்யூனிட்டிலேருந்து எடுத்தீங்க அப்படின்றதெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். ஆனால் இது ஏன் செல்லாத போச்சுன்றதை நடேசனார் 1923 பட்ஜெட் உரையில் பேசியிருக்கிறார். இந்த 21, 22 தீர்மானங்களும் ஏன் நடைமுறைக்கு வரலன்னு பல பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. செய்ய முடியாமல் போச்சு, 28 தான் வந்துச்சு, முத்தைய முதலியார் தான் வந்துச்சுன்னு சொல்லிங்கிறாங்க இல்லையா? அது உண்மை இல்லை. என்னாச்சுன்னா, இந்த சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த 2 ஜீவோவும் செல்லாதுன்னு சொல்லியிருக்குது. அதை நடேச முதலியார் 23 பட்ஜெட்டில் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு எடுக்கின்ற முடிவுகளை, அரசு ஆணைகளை செல்லாது என்று தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரே ஒரு ஒத்த ரூபா கூட ஒதுக்கக்கூடாது. நாம் பணம் ஒதுக்குனா தானே நீதிமன்றம் இயங்கும். பணம் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் அழிந்து போகட்டும். அப்படியே இருக்குங்க, அப்படியே இருக்குது. சட்டமன்றத்தில் இப்போன்னா அதெல்லாம் நீக்கிடுவாங்க. சட்டமன்ற விவாதத்தில் மயிலாடுதுறைக்கோ குமாரசாமி டாக்டர் நடேசனார் வாழ்வும் தொண்டுன்னு எழுதினார். பாரி நிலையம் தான் வெளியிட்டாங்க. அதில் சட்டமன்ற உரையிலிருந்து அந்த தேதி உள்பட எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு, அதாவது வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த தலைவர்கள் தான் நீதி கட்சியை சார்ந்த. அரசு அப்படி செய்ய முடியாதுன்றது வேறு. அதாவது அரசு நிதி ஒதுக்காமல்லாம் விட முடியாது. ஏன்னா அரசு அப்படியெல்லாம் செய்யறதுக்கான சட்டத்தில் வாய்ப்பு இருந்தாலும் நம்முடைய கொள்கையை வலியுறுத்தணும்னு அவர் அப்படி அந்த அளவுக்கு வேகமாக. அப்போ இதிலேருந்து என்ன தருதுன்னா, அந்த 2 ஆணை செல்லாமல் போகிறதுக்கு உயர்நீதிமன்றம் காரணமாக இருந்திருக்கு. அதை நம்ம இனிமேல் தான் தேடி கண்டுபிடிச்சி அந்த தீர்ப்பை எடுக்கணும். அது வேறு. அப்புறம் 1924 இப்போ இவர் இப்படி 23 நடேச முதலியார் இப்படி பேசினாரா, நீதிபதிகள் பயந்துட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் நேரடியாக ஆளை போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒன்று வச்சு ஆள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 1924 மெட்ராஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்பதை பனகலரசர் உருவாக்கினார். 24 உருவாக்கி 25 போஸ்டிங் போட்டாங்க. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்கல்ல 28 தான் வந்துச்சுன்னு. இல்லை, 25 மெட்ராஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட்டில் கடைசி பக்கத்தில் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஒரு காலம் இருக்குது. இந்த ஆண்டு எத்தனை பேர் வேலைக்கு எடுத்தாங்க, பார்ப்பனர் எத்தனை பேர், பார்ப்பனர் அல்லாதவர் எத்தனை பேர், கிறிஸ்துவர் எத்தனை, இஸ்லாமியர் எத்தனை, ஆங்கிலோ இந்தியர் எத்தனை, ஆதி திராவிடர் எத்தனை, இது எல்லாம் 1925 1950 வரைக்கும் சென்னை ஆவண காப்பகத்தில் இருக்குது. நாவலர் நெடுஞ்செழியன் அவருடைய திராவிட இயக்க வரலாற்று நூலில் 1925, 26, 27க்கான புள்ளி விவரங்களை மட்டும் அவர் எடுத்து கொடுத்துருக்கிறார். ஆக நடைமுறையில் இடஒதுக்கீடு, வேலையில் இடஒதுக்கீடு நடைமுறையில் வந்தது 1924. கல்வியில் இடஒதுக்கீடு வந்தது 1922. இப்படி இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக நீதி கட்சி அரசு பல்வேறு, இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறவங்கெல்லாம் ஏதோ அது தெலுங்கர்கள் ஆட்சி, பப்புளி ஒன்றுமே செய்யலை, பனகல் ஒன்றுமே செய்யலைன்னு மணியரசு எழுதியிருக்காரு. நான் அதுக்கு மறுப்பு புத்தகம் எழுத போகிறேன். இங்கே இந்த கூட்டத்தில் அதெல்லாம் பேசி ஒரே நாளில் பேசி முடிகிற வேலை இல்லை. பொய்யான தகவல்களை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு எழுதுறதெல்லாம் தப்பு. இந்து அறநிலையத்துறை சட்டம் பனகலரசர் தான் 18/12/1922 மசோதா தாக்கல் செய்தார். காரசாரமான விவாதம் நடக்குது. அதாவது இந்த காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. ஒரு வெள்ளைக்காரன் கவர்னர், அவன் பேர் இப்போ நான் மறந்துட்டேன், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் 1948 இந்து அறநிலைய சட்டத்தை அவர் மாற்றி அமைக்கும்போது சட்டமன்றத்தில் பேசின ஒரு உரை 16 பக்கம் இருக்குது. மிக சிறந்த உரை. அதில் அவர் 32 கோயில்களுடைய ஊழல் பட்டியலை கையில் வச்சுருந்தார். அதில் அவர் சொல்கிறாரு, அந்த வெள்ளைக்காரன் 1817 வெள்ளைக்காரன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு வைர மூக்குத்தியை கொடுக்குறான் காணிக்கையாக. ஒரு மாதம் கழித்து அவன் போய் பார்த்தா அது இல்லை. பூசாரியுடைய கீப்புக்கோ பொண்டாட்டிக்கோ அது யாருக்கு போச்சுன்னு தெரியாது. அது இல்லை கோயிலில். அவன் பார்த்தான், அவன் தான் எழுதுனான் வெளிப்படையாக. அப்போ கிழக்கிந்திய கம்பெனி தான் 1817. 1858க்கு பிறகு தான் பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி, 57க்கு பிறகு. அப்போ அவன் தான் எழுதினான். அந்த கலெக்டர் தான் ஃபஸ்ட்டு எழுதினவன், இந்த கோயில்களெல்லாம் அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அதுக்கு பிறகு பல மாவட்ட ஆட்சியர்கள் எழுதியிருக்கிறாங்க. யார் யார் எழுதினார்கள் என்பதெல்லாம் ஓமந்தூரார் பட்டியல் போட்டிருக்கிறார். சட்டமன்ற உரையில் அந்த பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது.
ஆகவே இந்த பனகல் அரசர் ஆட்சியில் எப்படியாவது இதை செஞ்சு தீரணும். அப்போ ஆந்திரா நம்மோடு இருந்துச்சு, சென்னை மாகாணம், தமிழ்நாடு தனியாக இல்லை. இன்றைக்கு ஆந்திரான்னு இருக்கிறது நம்மோடு இருந்தது, தெலுங்கானா இருக்கிறது நிஜாம் பகுதி, அது நம்ம கூட இல்லை. கேரளாவில் ஒரு பகுதி மலபார் மாவட்டம் நம்மோடு இருந்துச்சு, திருவாங்கூர் கொச்சி அரசர் பகுதி தனியாக இருந்தது. மைசூரில் ஒரு பகுதி சென்னை மாகாணத்தில் இருந்தது, மைசூர் சமஸ்தானம் தனியாக இருந்தது. சமஸ்தானங்களெல்லாம் தனி, மற்ற பகுதி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது வரலாற்றில் என்றைக்கும் ஒரே நாடாக எப்பவும் இருந்ததில்லை. ஆங்கிலேயர் வெளியே போகும்போது கூட 1947 ஆகஸ்ட் 15 சொல்கிறேன், 562 சிற்றரசுகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவங்கள தான் இந்தியாவில் சேருன்னு சொன்னாங்க. சேர மாட்டேன்னு ஹைதராபாத் நிசாமை வல்லபாய் பட்டேல் இராணுவத்தை கொண்டாந்து அடித்து சேர்த்தாரு. காஷ்மீரை பாகிஸ்தான் அடிச்சு பிடிக்க ஆரம்பித்தான், கொஞ்சம் பகுதியை பிடிச்சான், ஆசாத் காஷ்மீர். அதனால் ஹரிசிங் வந்து ஐயோ அடைக்கலம் கேட்டார் நேருக்கிட்ட. சரின்னு 370 சிறப்பு தகுதி ஓணுன்னாங்க, கொடுத்தாங்க, சேர்த்தாச்சு. 370 வச்சு உங்களுக்கு நல்ல உரிமைகள் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் அரசியல் சட்டத்தை ஆணைமுத்தையா தான் கையில் வச்சுன்னு பேசுவார். உய் த பீப்புள் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் முதல் வரி தொடங்கும், ரெண்டாவது தான் மற்றது. இந்தியா இப்போ நம்ம சட்டத்தில் நாமெல்லாம் இந்தியா உய் த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அங்கே மட்டும் அவங்களுக்கு அந்த சிறப்பு உரிமை. இந்தியாவில் யார் வேணா நிலம் வாங்கலாம், ஜம்மு காஷ்மீரில் வாங்க முடியாதுன்னு இருந்தது. மோடி ஒழிக்கிற வரை இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பறித்தாங்க, அது அந்த சிறப்பு உரிமை. அப்போது திருவாங்கூர் அந்த சிபி ராமசாமியர் திவான் இருந்தார், அவர் பாகிஸ்தானில் சேர்றதுக்கு ஒரு தூதுவரி அனுப்பி விட்டார். நாங்கள் இந்தியாவில் சேரல, பாகிஸ்தானில் சேர்றன்ட்டு ஒரு மலையாளி அவர் குத்துனா, நல்லா குத்தலையேன்னு குத்தூசி குருசாமி எழுதினார். குத்துனே நல்லா குத்தலையே சாவலிய சிபிஎஸ் அப்படின்ட்டு எழுதினார், கிண்டல் பண்ணி. இப்படி அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்தியா என்பது என்றைக்கும் வரலாற்றில் ஒரே நாடாக இருந்ததில்லை. பல்வேறு ஆங்கிலேயர்கள் தன்னுடைய இராணுவ கட்டமைப்பினுடைய துணை கொண்டு இதை நிர்வாக பகுதிகளாக பல்வேறு, இப்போ முதல்ல 3 மாகாணம் உருவாக்கினாங்க, கல்கத்தா, மும்பை, சென்னை. அதுக்கப்புறம் படிப்படியாக 10 மாகாணம் இருந்தது. 10 மாகாணம், அதில் சென்னை மாகாணம் ஒன்று. இப்படி இந்த சென்னை மாகாணத்தில் அப்போ இருந்த ஆட்சிக்கு பேர் இரட்டை ஆட்சி. 1919 மான்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தில் குறைந்த அதிகாரம்தான், பாதி அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, மீதி பாதி அதிகாரம் வந்து ஆளுநர் நியமனம் செஞ்சுருவாங்க. இப்போ அப்படி தான் சிபி ராமசாமி ஐயரை நீதி கட்சி ஆட்சி காலத்தில் மெம்பராக போட்டாங்க. பெரியார் வந்து காசு பிள்ளைக்கு வந்து நீதிபதி ஆகணும்னு பரிந்துரை பண்ணார். கருவை பழனிசாமி எழுதியிருக்கிறார் காசு பிள்ளை வாழ்க்கை வரலாறு, அதில் இருக்குது பரிந்துரை. சிபி ராமசாமி ஐயர் வந்து மெம்பராக இருந்ததுனால கொடுக்கல, வேலை நடக்கலை. தியாகராய செட்டியார் போயிட்டு சண்டை போட்டார். எங்கள் நான்பிராமிலே ஒரே ஒரு ஆள் தான் எம்எல் படித்தவர், மற்றவங்கெல்லாம் எம்ஏ பிஎல் இருப்பாங்க. சட்டத்தில் உயர் படிப்பு எம்எல் படித்தவர், அவருக்கு ஏன் பேராசிரியர் பதவி தரல? தியாகராய செட்டியார் போய் சண்டை போட்டு முதல்வர்கிட்ட பேராசிரியர் பதவி வாங்கி கொடுத்தாரு. அவரை எப்படி காலி பண்ணுறதுன்னு சிபி ராமசாமி அவர் முடிவு பண்ணார். அவரை வேலை விட்டு எடுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணார். நிரந்தரமான பேராசிரியர் பணியிடங்கள் இனி தேவையில்லை, அந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வகுப்பு எடுத்துகிட்டு அதுக்குரிய காசு வாங்கின்னு போயிடலாம், பார்ட் டைம் இருந்தால் போதும், நிரந்தர பணி தேவை. அதில் காசு பிள்ளைக்கு வேலை போயிடுச்சு. கடைசி காலத்தில் ரொம்ப பசியாக இருந்தார். 1938 இந்திய எதிர்ப்பு நேரத்தில் திருநாவுக்கரசு, மறைமலடி மகன் திருநாவுக்கரசு பெரியார் கூட சிறையில் இருந்தவர், இந்திய எதிர்ப்பு போராட்ட செயலாளர் என்ற முறையில் ஈரோட்டில் 3 மாதம் பெரியார் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போ 1927 மூடப்பட்ட பெரியார் வீட்டு அந்த பூஜை அறை காசு பிள்ளைக்காக திறந்து விடப்பட்டது. பெரியார் வீட்டில் அவர் பூஜை பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. அவரை பெரியார் சாமி திருநாவுக்கரச சாமின்னு தான் சொல்லுவார், மறைசாமி அப்படின்னு அழைப்பார். அவர் சொல்லியிருக்கார், காசு பிள்ளை உணவுக்கு வழியின்றி கஷ்டப்பட்டு மிக பெரும் புலவர். இந்திய சட்ட நூலை அந்த காலத்தில் பெரிய நூல் 400 பக்கத்தில் எழுதியிருக்கார், தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு இந்திய சட்ட நூலை. அவ்வளோ பெரியவர் பசியால் இத்தனைக்கும் சைவ பழம், ஒரு மடாதிபதி கூட ஒன்றும் உதவியே செய்யலை, பசியால் வாடுகிறார்னு சொன்னதுனால பெரியார் மாதம் 50 ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை அனுப்பினார் என்று திருநாவுக்கரசு பதிவு செய்திருக்கிறார். தென்மொழி ஏட்டில் 1978 பெரியார் 100ஆண்டு விழா நேரத்தில் தென்மொழி இதழில்
பெரியாருடைய பெருந்தன்மைன்னு மறை திருநாவுக்கரசு எழுதிய மிக சிறந்த கட்டுரை வந்திருக்கிறது. அதில் இந்த செய்திகள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இப்படியெல்லாம் இந்த நீதி கட்சி என்பது பல்வேறு மாற்றங்களை வேலையில், கல்லூரியில், இப்படியெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. அப்போ இந்த 2 இன்னொன்று முதலாக திராவிட நாடு திராவிடருக்குன்னு பேசினவர் டிஎம் நாயர் தான். எழுத்திலே எழுதினார். ஜஸ்டிஸில் தலையங்கமே எழுதினார். 1917 எழுதினார். அண்ணா அவர்கள் ஓம் ரூல் இதழில், ஓம்லேண்ட் இதழிலும் அந்த தலையங்கத்தை எடுத்து மீண்டும் மறுபதிப்பு செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் அதாவது டிஎம் நாயர் நமக்காக ரிசர்வேஷன், பார்ப்பனர் அல்லாதார் தேர்தலில் நிற்கவே முடியாத நிலை, தேர்தல் நிற்கிறதுக்கு இடஒதுக்கீடு வேண்டும்னு லண்டனுக்கு போய் போராடினார். லண்டன்லேயே மறைஞ்சு போயிட்டார். உதவி செய்ய போன கேவி ரெட்டி நாயுடு, ராமசாமி, ஆற்காடு ராமசாமி முதலியாரும் ஒரு மெமோரண்டம் தயார் செய்து 40 பக்கம் டைப் அடித்து கொடுத்தாங்க. அதில் திராவிட நாகரிகம் வேறு, ஆரிய நாகரிகம் வேறு, நாங்கள் வேறு அவங்க வேறு, எங்களை தனியாக விட்டுருங்க, அவங்க கூட ஏன் சேர்க்காதீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆக இப்படியெல்லாம் இந்த நீதி கட்சியை வீழ்த்துவதற்காக தான் பார்ப்பனர்கள் திட்டமிட்டு பெரியாரை காங்கிரஸுக்கு இழுக்கிறாங்க, வரதராஜ நாயுடுவை காங்கிரஸுக்கு இழுக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸில் இருக்கிற பாப்பான் பேசுனா கூட்டமே வராது. அதனால் நீதி கட்சிக்கு எதிராக இருப்பதற்காக தான் இவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். இவங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் தரும். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே பதவிகளில் 50 விழுக்காடு நான்குராமின் கோணும் பெரியார் கோரிக்கை. காங்கிரஸில் சேரும்போது அவர் வச்சது காங்கிரஸ் கட்சி பதவிகளில் 50 விழுக்காடு பார்ப்பனர்களாக தான் இருக்க வேண்டும். கதர் வாரிய நிலையங்களில் பொறுப்புகளில் 50 விழுக்காடு இதை தான் ஒவ்வொரு முறையும் வற்புறுத்தி 1919 25 வரை அது நிறைவேறாமல் போனதால் இனிமேல் காங்கிரஸை ஒழிப்பதே என்னுடைய வேலை. இது காங்கிரஸ் என்பது பார்ப்பனருக்கு மட்டும்தான் பயன்படும், நமக்கு பயன்படாதுன்னு வெளியே வந்தார் காஞ்சிபுரம் மாநாட்டில். அதன் பிறகு தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு 1929 செங்கல்பட்டில். அதில் தான் தமிழர்கள் யாரும் தங்களுடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பட்டத்தை போட்டுக்கொள்ளக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் முழுவதும் பெண்களுக்கே வழங்க வேண்டும் என்ற தீர்மானம் போடப்பட்டது. நன்றி, இன்னொரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சுடுறேன். அதில் தான் பல்வேறு தீர்மானங்கள், ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்ற தீர்மானம் 1929 நிறைவேற்றப்பட்டது. அதில் தான் அப்போ தான் பெரிய கலைஞர் 1989 அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது சொன்னார், நினைவூட்டினார். பெரியார் அவர்கள் 1929 கொண்டு வந்த தீர்மானத்தை 89 நிறைவேற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் சொல்லி தான் அதை செய்தார். இப்படி பெண்களுக்காக, அதே போல் டைவர்ஸ் ஆக்ட், பெண்களுக்கு மனவிலக்கு உரிமை வேண்டும் என்று செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோயிலில் இடைத்தரகர் கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றது. சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சியம் ஒன்று தாங்க, மனிதனில் உயர்வு தாழ்வு கிடையாது, என்னை விட உயர்ந்தவனும் கிடையாது, என்னை விட தாழ்ந்தவனும் கிடையாது, மனிதர்கள் அனைவரும் சரி சமமானவர்கள் என்பது தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சியம். அப்போ இதுக்கு தடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தார் பெரியார். இப்போ 4 வரணுன்றான், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், புருஷ சுக்தா ரிக்வேதத்திலே இருக்குது. இப்போ பெரியார் பார்த்தாரு, இந்த சாதி ஒழியணும், இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு எது காப்பாற்றுதுன்னு பார்த்தாரு. மதம், சாஸ்திரங்கள்னா சாஸ்திரத்தை எது காப்பாற்றுது, மதம் மதத்தை கடவுள். அப்போ ஆணி வேறையே ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தான் கடைசியாக கடவுள் இல்லைன்னு வந்தார். முதல்ல எடுத்தோன்னே வரல, ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தார். கடைசி கட்டமாக இதை ஒழிக்கணும், சமத்துவம் வரணும்னா அடி வேரில் வெந்நீர் ஊற்றணும், அப்போ தான் அது ஒழியுன்றது அந்த நிலைக்கு வந்தார். இப்படி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த பெரியார் தொடர்ச்சியாக இந்தியை எதிர்த்து வடநாட்டு எதிர்ப்பு காட்டினார். தொடர்ச்சியாக 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஓராண்டு காலம் நடந்ததுங்க. ஓராண்டு முழுக்க ஆயிரக்கணக்கான பெண்கள் கை குழந்தைகளோடு சிறைக்கு சென்றார்கள். ராஜாஜி முதலமைச்சர், இன்னைக்கு மணியரசன் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு, மறைக்கப்பட்ட பெருந்தமிழன் டாக்டர் சுப்பராயன். நான் சொல்கிறேன், டாக்டர் சுப்பராயன் தான் கல்வி அமைச்சராக இருந்து இந்திக்கு கையெழுத்து போட்டார். கட்டாய இந்திக்கு கையெழுத்து போட்டவர் டாக்டர் சுப்பராயன். இதை மறைக்க முடியுமா நீங்கள்? அன்னைக்கு அவர் தான் கல்வி அமைச்சர், சான்று இருக்குது.
சுப்பராயனே பின்னாடி பேசியிருக்காரு, அரசியல் நிர்ணய சபையில் பேசியிருக்காரு. இந்தி வேணான்னு பேசும்போது பேசுகிறார், நான் 1938 வீட்டை விட்டு கோட்டைக்கு செல்லுகிற வரையில் இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, ராஜாஜி ஒழிக, டாக்டர் சுப்பராயன் ஒழிக என்று முழக்கமிட்டார்கள். நான் அரசியல் நிர்ணய சபையில் பேசியிருக்கார். இந்தி மொழி இது விவாதம் வரும்போது பேசியிருக்கிறார். 1955 கெர் தலைமையில் ஆட்சி மொழி ஆணையம் அமைக்கப்பட்டது. சுப்பராயன் அதில் ஒரு உறுப்பினர், 25 உறுப்பினரில் எம்பிங்களை தான் போடுவாங்க. 15 எம்பி லோக்சபா, 10 எம்பி ராஜ்யசபா ஆட்சி மொழி ஆணையம். சுப்பராயன் 25 பக்கம் மினிட் எழுதியிருக்கார். இந்தி கட்டாய இந்தி வேணான்ட்டு இவர் ஒருத்தர் தான் எதிர்த்து எழுதியிருக்கார். வங்காளத்தில் சுனித்குமார் கோஷ் 2 பேர் தான், 25 பேரில் 2 பேர் எதிர்த்து எழுதியிருக்கிறார்கள். அது ரொம்ப மோசமான அந்த இந்தி ஆணையம் என்ன சொல்கிறான்னா, அது படிச்சிங்கன்னா தெரியும். இந்தியாவில் இருக்கிற எல்லா சட்டமன்றங்களிலும் இந்தியில் நடைபெற வேண்டும், இந்தியாவில் இருக்கிற எல்லா உயர்நீதிமன்றங்களிலும் இந்தியில் தீர்ப்பு வழங்க வேண்டும். இப்படி நிறைய இந்தி பற்றியே இருக்கும். இங்கே எழுந்த கடும் எதிர்ப்பின் காரணமாக தான் நேருவால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. இப்படி பல்வேறு தொடர்ச்சியாக இந்த ஓராண்டு போராட்டம் சொன்னேன்னு 102 பேர் 101 பேர் வந்தாங்க. திருச்சியில் புறப்பட்டு 1938 ஆகஸ்ட் 1ஆம் தேதி புறப்பட்டாங்க. தமிழர் பெரும்படை, பட்டுக்கோட்டை அழகிரியினுடைய அவர் தான் தளபதி. நம்ம மூவாளூர் ராமாமிர்தம்மையார் ஒரே பெண்மணி, கடைசி வரைக்கும் அந்த படையில் வந்தவர்கள். ஆறுதலாக 42 நாள் அந்த படை வருது. 2 இடங்களில் கழுத்தளவு தண்ணி, அப்போல்லாம் பாலம் கிடையாது. 1938 வெள்ளத்தில் நீந்தி வந்தார்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் பகல் நேரம் கட்டாய இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, இதே தான். பகலில் ஊர் முழுக்க பிரச்சாரம், எங்கன்னா ஒரு இடத்துல சாப்பிட்டு தங்கிறது. இரவில் அன்றாடம் ஒரு பொதுக்கூட்டம். 11/9/1938 அந்த படை சென்னை வந்து அடைந்தது. கடற்கரையில் மிகப்பெரிய வரவேற்பு. அன்றைக்கு 50,000 பேர் கூடியிருந்தார்கள். பேருந்து வசதி, போதுமான போக்குவரத்து இல்லாத அந்த காலத்தில் 50,000 பேர் கூடியிருந்தார்கள். அப்பொழுதுதான் நாவலர் சோமசுந்தர பாரதியார், மரமிலடிகள் தலைமை, நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்புரை, பெரியார் இறுதி உரை. அப்போ 3 பேரும் முழங்கினார்கள். அதாவது இந்தியாவில் இருக்கிறதுன்னு காரணத்தினால் தானே நீ இந்தியை திணிக்கிறாய், இந்தியாவும் வேணா நீயும் வேணா, போ, தமிழ்நாடு தமிழருக்கு என்று அன்றைக்கு தான் ஓங்கி குரல் கொடுத்தார்கள் 3 பேருமே. மரமிலடிகளும் அதை முழங்கினார். நாவலர் அவர் இத்தனைக்கும் காங்கிரஸ்கார் தான். கடற்கரை கூட்டத்திலேயே பேசினார், நான் இன்றைக்கும் காங்கிரஸ்காரனே பேசினார், ஆனால் கட்டாய இந்தியை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முழங்கினார்கள். அன்றைக்கு தொடங்கியது தான் பெரியார். அவங்க 2 பேரும் நடுவில் அந்த தமிழ்நாடு கோரிக்கை கைவிட்டாங்க. பெரியார் மட்டும் கடைசி வரைக்கும் அந்த தனித்தமிழ்நாடு கோரிக்கையில் உறுதியாக இருந்தார். இடையில் பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் மாநாட்டில் 1938 நவம்பர் 13ஆம் தேதி பெண்கள் மாநாடு. பெண்கள் தான் பெரியார்னு பட்டம் கொடுக்குறாங்க. மரமிலடிகள் மகள் நீலாம்பிகை தலைமையில் அன்றைக்கு நம்முடைய மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் கொடியேற்றினார்கள். பல பெண்கள், ஜானகி அம்மாள், ஏறால் 2000-5000 பேர் அந்த மாநாட்டில். 2000 பேர் பெண்கள், 3000 பேர் ஆண்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள். பெரியார் தான் அந்த பெரியார்னு பட்டத்தை அன்றைக்கு தான் வழங்குகிறார்கள். அதில் பேசுறதுக்காக பெரியாருக்கு ஓராண்டு சிறை, பெண்கள் மாநாட்டில் பேசியதற்காக ஓராண்டு சிறை. அடுத்த நாள் காலை பெண்களை போராட்டத்தில் தூண்டி விட்டார்னு அதுக்கு வழக்கு. அடுத்த நாள் பெண்கள் போராட்டத்தை மறியல் செய்கிறாங்க பெண்கள். அதுவரை ஆண்கள் செய்திருந்தார்கள். இந்த மாநாட்டுக்கு அடுத்த நாளே பெண்கள் மறியல். அந்த மறியலை பெரியார் தொடங்கி வைத்தார். அதற்கு ஓராண்டு சிறை. இது 2த்துக்கும் 2 ஆண்டு சிறை. அது 1000 ரூபாய் அபராதம். 2த்துக்கும், இதுக்கு 1000 அதுக்கு 1000 2000 ரூபாய். அதை கட்ட மறுத்தால் மேலும் ஓராண்டு சிறை, 3 ஆண்டு சிறை. அந்த 1938 கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று கொண்டாந்தார்கள். அது வெள்ளக்காரங்காலத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளை ஒடுக்குவதற்காக கொண்டு வந்த சட்டம். அதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று காங்கிரஸ் வாக்குறுதி அளித்தது. ஆனால் அதை மீறி அந்த சட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராளிகள் கைது செய்யப்பட்டார்கள். காந்தியை பற்றியும் நான் ஒன்று சொல்லி தான் ஆகணும். என்னென்னா, மகாத்மா காந்தி முதல்ல சொன்னேன், 17 அவர் இந்தி பொதுமொழி ஆகணும்னு சொன்னார். 1918 இந்தி பிரச்சார சபையை சென்னையிலே தொடங்கினார். 1920 திருநெல்வேலியில் நடைபெற்ற காங்கிரஸில் சேட்டுகள், மார்வாடிகள் 50,000 ரூபாய் மேடையில் காந்தியிடம் கொடுத்தார்கள் இந்தியை பரப்புவதற்காக. அது நான் சும்மா சொல்லலை. நம்பியாரூரான்
தமிழ் மறுமலர்ச்சியும் திராவிட தேசியமும். அது மறைமலையடிகளுடைய பெயரன் லண்டன் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்ட முனைவர் பட்ட ஆய்வேடு. அந்த ஏட்டில் இந்த தகவல் எல்லாமே இருக்குது. காந்தி அதுக்கு ஒப்புதல் கொடுத்தது, 50,000 வாங்கின எல்லாமே இருக்குது. இன்னொன்று 1925க்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டு பந்தலிலேயே இந்தி மாநாடு நடைபெற்றது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியை காந்தி குஜராத்தி தான். காந்தி எதை எழுதினாலும் குஜராத்தி மொழியில் தான் எழுதினார். மகாதாவ் தேசாய் தான் அதெல்லாம் ஆங்கிலாக்குமா. யங் இந்தியா கட்டுரைகள் முழுவதும் காந்தி குஜராத்தி மொழியில் தான் எழுதினார். மகாதாவ் தேசாய் தான் ஆங்கிலாக்கம் செய்தார். அப்படி காந்தி அந்த தாய்மொழி பற்று இருக்கிறது என்று சொன்னவர் இந்திய அரசியலுக்காக இந்தி கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று இந்தியை திணித்ததில், இந்தியை வளர்த்தெடுத்ததில், இந்தியாவை ஒரு தேசிய நாடாக உருவாக்கியதில் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ ராமராஜ்யம் படைப்பேன்னாரு. சுயமரியாதை இயக்கத்துக்காரனுங்கெல்லாம் திட்டின உடனே காந்தி சொல்லிட்டாரு, என்னுடைய ராமன் வேறு, அந்த ராமன் வேறுன்ட்டார். ராஜாஜி எழுதினார் சக்கரவர்த்தி திருமகன். ராமனை பற்றி எழுதின ராஜாஜி எழுதுனது சக்கரவர்த்தி திருமகன். அதில் ராமனை கடவுளாக எழுதலை ராஜாஜி, பெரியாருக்கு பயந்துக்குன்னு. ராமனை அரசகுமாரன் என்று தான் எழுதியிருக்கிறார் சக்கரவர்த்தி திருமகனில். இப்படி அதாவது இந்த எழுச்சி, இந்த உணர்ச்சி, இந்த 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் நாம் தமிழர்கள் இந்தியர்கள் அல்ல என்ற உணர்வை ஊட்டியது, ஏற்படுத்தியது. அப்போ மொழி வழி தேசிய இனத்தினுடைய தொடக்கமாக அது இருந்தது. தொடர்ச்சியாக இப்போ பெரியார் நீதி கட்சிக்கு தலைவராக பொப்பிலி இருந்தார். வெளிநாடு போயிருந்தார். அந்த நேரம் இந்திய எதிர்ப்பு போராட்ட நேரம் திரும்பி வந்தார். ஒரு அறிக்கை விட்டார். உடனே ராஜாஜி கூப்பிட்டு, நீ இதிலெல்லாம் கலந்துக்கூடாது, ஏன்னா இந்த சுயமரியாதை இயக்கத்தோடு கூட சேர்ந்து நீதி கட்சியும் கலந்து கொண்டால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெருசாகிடும்ட்டு ராஜாஜி பொப்ளி கூப்பிட்டு பேசினார். பொப்ளி ஒத்துக்க முடியாது, நான் நீதி கட்சி தலைவர் பதவி விட்டு விலக சொன்னார். பொப்ளி முடியாதுன்னாரு. உடனே ராஜாஜி என்ன பண்ணார் தெரியுங்களா? ஜமீன்தாரி முறை கொண்டு வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஒழித்து விடுவேன்னாரு. மற்ற ஜமீன்தார்லாம் பயந்துட்டான். இப்போ இவர் பொப்ளி கவலைப்படல. பொப்ளி 1935 ஒரு சட்டம் கொண்டாந்தார், ஜமீன்தாரி ஒழிப்பு முறை. சட்டமன்றத்திலே பேசுகிறேன், நான் ஜமீன்தார் தான், என் சொத்து போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, இந்த நாட்டை விவசாயிகள் நலமடைவேன் என்று பேசின ஒரு பொப்பிலி. அதனால் அவர் பயப்படல. மற்ற ஜமீன்தார்லாம் பொப்பிலியை மிரட்டி வாபஸ் வாங்க சொன்னாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. 20 ஆண்டுகள் ஆட்சி செய்த 1920 37 வரை 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சிக்கு தலைவரே இல்லாமல் போய்விட்டது. 2 மாத காலம் தலைவர் கிடையாது. கியாப்பே விஸ்வநாதன் அவர்களும் ஏடி பன்னீர்செல்வம் பெரியாரை சென்னை சிறையில் அடைத்தால் தொண்டர்கள் போய் அப்பப்போ பார்ப்பாங்கன்றனால ராஜாஜி பெல்லாரி சிறையில் அடைத்து வைத்தார். கியாப்பே விஸ்வநாதமும் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களும் பெல்லாரி சிறைக்கு சென்று பெரியாரை சந்தித்து நீதி கட்சிக்கு தலைவர் பதவி ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார்கள். பெரியார் சொன்னார், எனக்கு அரசியலே பிடிக்காதுப்பா, நான் 1917 நகரமன்ற தலைவராக இருந்தேன் ஈரோட்டில், என்ன ஃப்ராடெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். 1926 தேர்தலில் எழுதுகிறாரு, இன்றைய மார்க்கெட் ரேட் ஒரு ஓட்டுக்கு 2 ரூபாய், ஒரு கிராமம் ஃபுல்லாக ஓட்டு வாங்கணுன்னா 25 ரூபா, மணிக்காரம் வழியாக ஒரு ஊரையே வளர்ச்சி போடணும்னா ஓட்டுக்குன்னா 50 ரூபா, பணக்காரங்களுக்கெல்லாம் மார்க்கெட் ரேட், அதுக்கு தலைப்பே இன்றைய மார்க்கெட் ரேட். குடியரசில் கட்டுரை இருக்குது இன்றைக்கும். 26 தேர்தல் நேரத்தில் எழுதினார் பெரியார் ஒவ்வொரு முறையும். அதனால் எனக்கு இந்த தேர்தலில் நம்பிக்கை கிடையாது, நான் இந்த தேர்தல் கட்சிக்கு தலைவராக வரமாட்டேன், எனக்கு சுயமரியாதை இயக்கம் தான் முக்கியம், ஜாதி ஒழியணும், ஆண் பெண் வேறுபாடு ஒழியணும், பணக்காரன் ஏழை ஒழியணும், மனிதர்கள் அனைவரும் சமத்துவம் ஆகணும், அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம்னு சொன்னார். ஆனால் இவங்க ரொம்ப வற்புறுத்தினால ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கின பிறகு என்ன ஆச்சுன்னா அவருடைய தலைமை உரை எழுதி படிக்கிறார்கள். 1938 டிசம்பர் மாதம் 29, 30, 31 3 நாள் சென்னையில் மாநாடு, நீதி கட்சி மாநாடு. பெரியார் அதில் தான் தலைவராக அறிவிக்கப்படுகிறார். அவருடைய உரையை ஏடி பன்னீர்செல்வம் கியாப்பே விஸ்வநாதன் ஆளுக்கு பாதியாக படிக்கிறார்கள். அதில் முடியும் போது கூட தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முடியும். அந்த உரையை என்னுடைய புத்தகத்தில் நான் போட்டிருக்கேன். திராவிடர் இயக்கங்கள் தமிழ் தேசியத்துக்கு தடைக்கல்லா படிக்கல்லான்னு 64 கட்டுரை எழுதின சிந்தனையாளர் 5 ஆண்டுகள். அது ஒரு நூலாக வந்திருக்கு, periyar.books.com இருக்குது, நீங்கள் படிக்கலாம். பெரியார் எல்லை போராட்டத்துக்கு பாடுபட்டதை பற்றி பெரியார் தமிழினத்தின் பகைவரான்னு எழுதியிருக்கிறேன். மே 17 இயக்கத்துடைய அவங்களுடைய திசை, அந்த பதிப்பகம் நிமிர்
நிமிர் பதிப்பகத்தில் பெரியார் தமிழ் இனத்தின் பகைவரான்னு வெளியிட்டிருக்காங்க. பல பேர் இன்றைக்கு பெரியார் வந்து எல்லை போராட்டங்களில் வந்து தப்பு பண்ணார்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. சான்றுகளோடு நான் மறுத்து எழுதியிருக்கிறேன். இப்படி பல இந்த இந்த உச்சம் அப்படியே பெரியாருடைய கடைசி வரைக்கும் நீதி கட்சிக்கு தலைவராக அவர் வந்ததனால் என்ன கேட்குறாங்கன்னா, ஆந்திரா நம்மோடு இருந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இவ்வளோ நாளாக நீங்கள் தமிழ்நாடு தமிழர்கன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் எங்களுக்கும் தலைவர், அதனால் நீங்கள் வந்து இனிமேல் தமிழ்நாடு தமிழர்கள்னா நாங்கள்லாம் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க. சென்னை மாகாணமாக இருந்தது, மொழி வழி மாநிலம் பிரியவில்லை, ஒரே அரசு அழகாக இருந்தது சென்னை மாகாணம். அதனால் வேறு வழி இல்லாமல் நீதி கட்சி செயற்குழு கூட்டம் பேலஸ், இங்கே அண்ணாமலை எங்கள் பட்டினப்பாக்கத்தில் இருக்குது, அண்ணாமலை பேலஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நடந்தது. அதில் தான் எல்லாம் விவாதம் பண்ணி தான் திராவிட நாடு திராவிடருக்கேன்னு மாற்றுறாங்க. 12வது டிசம்பர் மாதத்தில் 1939 குடியரசு ஏட்டில் திராவிட நாடு திராவிடருக்குன்னு எழுதுகிறாரு. மறுபடியும் மெயில் ஏட்டில் அதுக்கு விளக்கம் கொடுத்து எழுதியிருக்கிறார். அதன் பிறகு திராவிட நாடுன்னா அது ஒரே நாடுன்னு நினச்சிடக்கூடாது, 4 நாடுகள். அதை விளக்கமாக அண்ணா அவர்களும் திமுக தொடங்கிய போது திராவிட கூட்டரசுன்னு தான் எழுதினார். பெரியார் அவர்கள் 4 நாடு பற்றி எழுதியிருக்கிறார். இந்த குடியரசில் திராவிட நாட்டுக்கான அரசியலமைப்பு சட்டம்னு தொடர்ச்சியாக எழுதினாங்க 3 வாரம். அதில் இந்த 4 நாடுகளும் வடநாட்டிலிருந்து அறவே துண்டித்து கொள்ள வேண்டும். இந்த 4 நாடுகளுக்கு இடையில் பொது மொழியாக ஆங்கிலம் இருக்கும். இந்த 4 நாடுகளில் ஏதாவது ஒரு மொழி ஏதாவது ஒரு நாடு பிரிந்து செல்ல விரும்பினால் பிரிந்து செல்லலாம். அது எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கும் குடியரசு ஏட்டில் இருக்குது அது எல்லாமே. ஆக இது ஒரே நாடு கிடையாது, பல நாடுகள் தான். அதெல்லாம் புரிஞ்சு தான் இருந்தாங்க, புரியாமல்லாம் இல்லை. ஆகவே அப்படி படிப்படியாக வந்து தான் கடைசி 1956 மொழி வழி மாநிலங்கள் பிரிந்த பின்பு மீண்டும் பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று தான் எழுதினார். அதாவது 1956 நவம்பர் 1ஆம் தேதி இந்தியாவில் மொழி வழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிகின்றன. நவம்பர் 5ஆம் தேதி திருச்சியில் திராவிடர் கழக மத்திய குழுவை கூட்டி இனி திராவிட நாடு கிடையாது, அவன் தனித்தனியாக போயிட்டான், நாம் இனிமேல் திராவிட நாடு கேட்கறதுல அர்த்தம் இல்லை, அதனால் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு 1956 எழுத ஆரம்பித்த பெரியார் 1973 வரை கடைசி வரை தமிழ்நாடு தமிழருக்கு என்பதில் உறுதியாக இருந்தார். அதில் வந்து அவருக்கு எந்த தள்ளாட்டமும் கிடையாது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும்னு. இன்னும் ஒரு 15 நிமிடம். சரி. ஆக பெரியாருக்கு நிகரான இப்போ எனக்கு முன்னாடி திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னார், அது தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபடத்தை 5/6/1960 அன்று பெரியார் மட்டும் எரிக்கல, 4000 பேர் எரித்தாங்க தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபடத்தை. அப்போ அவர் கர்நாடகா எரிஞ்சது, ஆந்திர எல்லாமே தான் எரிஞ்சது. அதனால் அதை பற்றி இப்போ மாப்போசி மணியரசன் சீமானெல்லாம் மாப்போசியை தான் தூக்கி குருவாக வைக்கிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு முன்னால் பெரியாரை திட்டியவர் அவர் தான் காலந்தோறும். அவர் தமிழரசு கழகம் என்பதை ஆரம்பித்தது 1946. காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்து தான் ஆரம்பித்தார், வெளியில் இருந்தல்ல, காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தார். 46 அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, எம்பி சீட்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் சொல்ல, அவர் எழுதியிருக்காரு. டெல்லிக்கு போது பட்டியல், அங்கே பார்க்குறாங்க மாப்போசிக்கு ஆங்கிலம் தெரியாது, இந்தியும் தெரியாது, இங்கே எதுக்கு வராரு நீங்கிட்டு நரசிம்மராவுக்கு கொடுக்குறாங்க வடசென்னை தொகுதியை, சென்னையின். ஏன்னா ஆந்திரா நம்மோடு இருக்குது, 52 ஞாபகம் வச்சுக்கோ, 46 56 தான் பிரியுது. நரசிம்மராவுக்கு வடசென்னைக்கு. அப்போ தான் அவர் தெலுங்கு எதிர்ப்பு இயக்கத்தை மாப்போசி தொடங்குகிறார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இந்தியாவில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றன. இப்போ நமக்கும் மலையாளிகளுக்கும் தொல்லை இருக்குது, நமக்கும் ஆந்திரர்களுக்கும் தொல்லை இருக்குது, நமக்கும் கன்னடர்களுக்கும் தொல்லை. இது வந்து அவங்க ஒரு தேசிய இனம், இந்திய தேசிய இனத்திலிருந்து விடுதலையாக வேண்டியவர்கள். அவங்க எல்லாமே அடிமைப்பட்டு இருக்கிறோம். அப்போ பல்வேறு தேசிய இனங்களும் ஒன்று சேர்ந்து டெல்லியை எதிர்த்து போராட வேண்டும். ஆனால் மாப்போசி செய்த அரசியல் என்னன்னா, இந்த பகை முரணை, நட்பு முரணை பகை முரணாக மாற்றினார். இங்கே தான் அங்கே போய் திருப்பதியில் கூட்டம் போடுறது. நான் என்ன சொல்கிறேன், நேரு தான் அந்த வடக்கெல்லை பகுதிகளை வந்து ஆந்திராவுக்கு கொடுத்தார். நாடாளுமன்றம் தான் கொடுக்க முடியும், சட்டமன்றம் கொடுக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் பொட்டி ஸ்ரீராமில் உண்ணாவிரதம் இருந்தபோது நேரு 12, அதாவது தகராறுக்கு இடமில்லாத 12 வட்டங்கள், 12 மாவட்டங்கள்
ஆந்திரா தனி மாநிலம் அமையும்னு அறிவித்தார். இந்த தகராறுக்கு இடமில்லாத என்ற சொல்லு தவறு. ஏன்னா ஒரு ஊரில் தார் கமிஷன்னு போட்டாங்க, மொழி வழி மாநிலம் பிரியறதுக்கு 46ல். அந்த நீதிபதி தார் தலைமையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு ஊரில் 70% மக்கள் ஒரு மொழியை பேசினால் அந்த ஊரை அந்த பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மாநிலத்தோடு சேர்க்க வேண்டும். அதுதான் தார் கமிஷன். அப்போ அதில் தேவிகுளம் பீர்மேடெல்லாம் அதுபோல் 70%க்கு மேலே தமிழ் பேசுகிறவங்க தான் இருந்தாங்க. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த குழு, அந்த மலையாளி பணிக்கர் என்ன பண்ணிட்டான்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஒன்று எழுதிட்டான் அந்த குழுவில். அதாவது அன்றாடம் வேலைக்காக தமிழ்நாட்டிலிருந்து போய் அன்றாடம் மாலையில் திரும்பி வந்து விடுபவர்கள் அப்படின்னு பொய்யா எழுதிட்டான். ஆனால் அங்கேயே தோட்டறது, அங்கேயே இருந்தாங்க. அதை அந்த 70 கீழே குறைச்சி காட்டணுன்றதுக்காக அப்படி பண்ணிட்டான் அந்த வரைவு குழுவில் இருந்த KM பணிக்கர். இப்படி பல செய்தி. இப்போ இந்த மாநிலத்தை இப்போ ஆந்திரா அந்த 12 மாநிலம், அங்கே வந்து 12 தாலுக்கா நமக்கு வரணும் தெற்க, இங்கே வந்து நமக்கு பல ஊர்கள் வரணும். திருத்தணியே இப்போ நானே ஒன்று சொல்கிறேங்க, உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது, மாப்போசி மறைச்சிட்டார். ராஜாஜி முதலமைச்சர் முதல்ல சட்டமன்றத்தில் தான் தாக்கல் பண்ணோம், அப்புறம் தான் நாடாளுமன்றத்துக்கு போனோம். வடக்கல்லை தொடர்பான சட்ட மசோதாவை முதலமைச்சர் ராஜாஜி தாக்கல் பண்ணும்போது திருத்தணி உள்பட நாம் எதையெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் ஆந்திராவுக்கு சொந்தம்னு மசோதாவில் வச்சுருந்தார். என்னுடைய நூலில் இருக்குது. இந்த திருமுருகன் காந்தி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க, பெரியார் தமிழினத்தின் பகைவராக. நான் சட்டமன்றத்தில் யார் யார் என்னென்ன பேசுனாங்கன்னெலாம் எடுத்து வச்சுருக்கேன். காங்கிரஸ் உறுப்பினர் கோசல்ராமன் பேசுகிறாரு, ராஜாஜி ஆந்திராவை சேர்ந்தவர். அதாவது ஒரு மனுஷன் தெலுங்கனா பிறக்கிறது தப்பு இல்லை, வாழ்க்கையில் தெலுங்கனாகவும் தெலுங்கர்களுக்கு சார்பாகவும் நடப்பது தான் தப்பு. தமிழ்நாட்டில் இருந்துக்குன்னு அது தவறு, பிறப்பது தவறல்ல, அது வந்து அது இயற்கை. ராஜாஜி ஆந்திரா, அதாவது நம்ம எதை கேட்குறோமோ அது எல்லாமே ஆந்திராக்குன்னு மசோதாவில் இருந்தது. கோசல்ராமன் கண்டித்து பேசினார். கண்டித்து பேசிட்டு பல பேர் கண்டித்து பேசினாங்க. நம்ம அப்போது திமுகவில் இருந்தார், திமுகவில் ஒரே ஒரு உறுப்பினர் தான், உழைப்பாளர் கட்சியிலிருந்து அவர் திமுகவுக்கு போனவர். ஏஜி சம்பத்துக்கு அப்பா பேர் என்ன, டக்குன்னு ஞாபகம் வரல. கோவிந்தசாமி, கோவிந்தசாமி. கோவிந்தசாமி நிறைய வடக்கெல்லை தெற்கெல்லை போராட்ட தொடர்பாக திமுகவின் ஒற்றை குரலாய் சட்டமன்றத்தில் ஒழித்தவர் கோவிந்தசாமி தான். அவர் கண்டித்து பேசினார். காங்கிரஸ் கோசல்ராமன் பேச்சு இதில் போட்டிருக்கிறேன் நான். ராஜாஜி ஆந்திராவை சேர்ந்தவர், எனவே தமிழ்நாட்டுக்கு துரோகம் இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பகுதியை ஆந்திராவுக்கு வழங்குகிறார் அப்படின்னு கண்டித்து பேசியிருக்கிறாரு. மாப்போசி அன்றைக்கு மேலவையில் இருந்தார், அவர் தான் வட தமிழ்நாட்டுக்கு போராட்டக்குழு தலைவர். அவர் பேசும்போது அதையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன், எத்தனை பக்கம், எந்த தேதி, என்ன. இதை தயவு செய்து பெரிதுபடுத்தாதீர்கள். இது தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்கணும். சமயம் சந்தர்ப்பம் முதலமைச்சருடைய சூழ்நிலை சரியில்லாதனால அவர் அப்படி பண்ணிட்டார், இதை பெருசுப்படுத்துவானான்னு பேசியிருக்கார். அப்போ நீ அந்த இடத்துக்கு அந்த பகுதிக்கு உரிய தலைவனே இப்படி பேசலாமா முதல்ல? அதனால தான் அந்த மக்கள் இவரை நம்பாமல் அங்கே ரயில் மறியல் பண்ணாங்க. 1000 பேர், மாப்போசிக்கே தெரியாது, மாப்போசி நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு 1000 பேர் ரயில் மறியல் பண்ணாங்க. உடனே அங்கேருந்து இந்து நிருபர் மாப்போசிக்கு சொல்லி ஒரு மாலையில் கார் எடுத்துகிட்டு போனார். எனக்கு தெரியாமல் என்னென்ன பண்ண போகிறீங்க, நீ ஒன்றுமே பண்ணல, அதனால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா சரி, அவர் ரயிலு தானே மறிக்கணும், நாளைக்கு வாங்கன்ட்டு அரக்கோணத்துக்கு 10 பேர் கூப்பிட்டாரு. 5 கம்பார்ட்மெண்ட்டில் ஏற சொன்னார். 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை பிடிச்சி இழுங்கன்னாரு. நேரு பார்த்தாரு, ரயிலை நிறுத்தவன் நான்சென்ஸ், சைல்ட்னஸ், மேட்னஸ் இப்படின்லாம் திட்டினார். மாப்போசி கோவம் வரல, அண்ணா கோவம் வந்தது. நேருவுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டில் 1953 ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரயில் நிறுத்த போர்னு அண்ணா அறிவித்தார். 600 இடங்களில் ரயிலை நிறுத்தினாங்க தமிழ்நாடு முழுவதும். நேருவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்ட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. ராஜாஜி முதலமைச்சர், 10 பேர் செத்தாங்க. வரலாற்றில் மறைக்கப்பட்ட செய்தி. வடக்கு அதுக்கு சட்டமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் இருக்குது. கல்யாண சுந்தரம்லாம் பேசியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம். அப்போ வடக்கல்லை போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழர்கள் 10 பேர் இறந்த செய்தியை மாப்போசி வரலாற்றில் மறைத்து விட்டார். நம் நாட்டில் இருக்குது, நம் நாடு இதழில் இருக்குது, திராவிட நாடு இதழில் இருக்குது. இப்படி அதாவது அதுக்கு விசுவாசமாக இல்லை. அதாவது இவர் வந்து தமிழரசு கழகம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு காங்கிரஸுக்காக என்னென்ன செய்யணுமோ, ராஜாஜிக்காக குறிப்பாக என்னென்ன செய்யணுமோ. இப்போ நம்ம குலக்கல்வி திட்டங்க, குலக்கல்வியை பற்றி அதிகமாக நான் பேசலை.
நேத்து சுந்தரவடிவேலு வந்து இணை இயக்குனர், அப்போ துணை இயக்குனர். கோவிந்தராஜல் நாயுடு என்பவர் இயக்குனர். 1952 ஜூன் மாதம் ராஜாஜி குலக்கல்வியை கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பண்ணிட்டு வெளியே சொல்லலை. ஒரு நாள் இயக்குனரை கூப்பிட்டு மாலையில் 6 மணிக்கு, நாளை காலையில் இந்த செய்தித்தாளில் வரணும். தலைமைச் செயலுக்கு தெரியாது, கல்வி அமைச்சருக்கு தெரியாது, கல்வித்துறை செயலாளர் யாருக்குமே தெரியாது. செய்தித்தாளில் செய்தி வரும். ஏன்னா தெரிஞ்சால் நிறுத்திடுவாங்கன்னு பயம் ராஜாஜிக்கு. இது நடைமுறைக்கு வராமல் போயிடுமேன்னு ஒரு பயம். அதனால் இவர் கூப்பிட்டு என்ன பண்ணார், எழுத சொன்னார். முதல் வரியை பாருங்கள். அப்பன் தொழிலை மகன் செய்வதில் தவறில்லை. என்னென்னா அந்த கல்வியில் அரை நாள் பையன் பள்ளிக்கூடம் போகணும், மீதி அரை நாள் வந்து பையன் வந்து அவங்க அப்பா என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அதை செய்யணும். வண்ணார் வீட்டு பிள்ளை துணி துவைக்க போகணும், நாவிதர் வீட்டு பிள்ளை சவரம் செய்ய போகணும், மண்பானை செய்கிறவங்க பையன் பானை செய்யும். இப்படி அவன் குலத்தொழில். ராஜாஜி அதுக்கு குலக்கல்வின்னு பேர் வைக்கல, நாம் தான் கொடுத்தோம் பேரை. அவர் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி. ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் கல்வி திட்டம் கொண்டாடுறாங்களோ எல்லாம் புதிய கல்விக் கொள்கைன்னு தான் பேர் வைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பழைய வர்ணாசிரம கல்விக் கொள்கை. அப்போ பெரியார் தான் ஓராண்டு எதிர்த்து அதை போராடி அப்போ மாப்போசி அப்பவும் மேலாவில் இருக்கார். ராஜாஜிக்கு ஆதரவாக குலக்கல்விக்கு ஆதரவாக பேசினார். குலக்கல்விக்கு ஆதரவாக ஊராக போய் மாநாடு போட்டார். அப்போ நீ வந்து ஒரு சூத்திர ஜாதிக்காரன், ராஜாஜி சூத்திர ஜாதிக்கு எதிராக ஒரு சதி செய்கிறாரு, அதை கூட ஆதரிக்கிறேன்னா நீ எல்லாம் என்ன ஒரு தமிழ் தேசிய தலைவர்? இதெல்லாம் ஒரு வெக்கம் மானம் எதுவுமே இல்லாமல் அப்படியெல்லாம் நடந்து கொண்டார். இன்னும் கூட அவர் தமிழரசு கழகம்னு பேரை வச்சுக்கிட்டு காங்கிரஸில் இருந்துக்கினே இப்போ இதை பாருங்கள். அவர் எழுதியிருக்காரு. ஒரே ஒரு இது மட்டும் படிக்கிறேன். காங்கிரஸிலிருந்து 54 தான் அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு. அது கூட வரமாட்டேன்னாரு. நேரு நினைத்திருந்தால், என்னுடைய குருநாதர் நினைத்திருந்தால் என்னை காங்கிரஸில் நிறுத்தியிருக்கலாம். நேருஜி என் குருநாதர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் என்னை 2 ஆண்டுகள் இயக்கத்தில் காங்கிரஸில் தக்க வைத்தவர் நேரு. இது 54 வெளியே போகிறாரு. அப்போது 52லேருந்தே இவரை வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. அப்போ 2 ஆண்டாக நேரு கடிதம் போட்டு இவர் அதில் இருக்கார். இப்போ சொல்கிறாரு, காங்கிரஸிலிருந்து வெளியேறிய பிறகும் 12 ஆண்டுகள் நான் காங்கிரஸ் ஆதரவாளனாகவே இருந்தேன். இது 66 பேசுகிறாரு. 54 வெளியே வராரு. அப்போ வெளியே வந்த நாள்லேருந்து காங்கிரஸிலிருந்து வெளியேறிய பிறகும் 12 ஆண்டுகள் நான் காங்கிரஸ் ஆதரவாளனாகவே இருந்தேன். காங்கிரஸ் எதிரிகளை என் எதிரிகளாகவும் கருதி வந்தேன். தேசியத்தில் தெய்வீகத்தின் விரோதியாக தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டுள்ள திக தலைவர் ஈவேரா தேசிய கொடி எரிப்பு, அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம், தேசப்படை எரிப்பு போராட்டம், தேசிய விடுதலை நாளை குடியரசு திருநாளை துக்க நாளாக கொண்டாடிய போதெல்லாம் அதனை முழு மூச்சாக எதிர்த்தது தமிழ்நாடு காங்கிரஸ் அன்று. அதற்கு வெளியே என் தலைமையில் இயங்கிய தமிழரசு கழகமே. செங்கோல், தேதி 28/8/1966. காங்கிரஸ் எதிர்க்கல பெரியார். நான் தான் இந்த 12 வருஷமாக பெரியார் நடத்தின அத்தனை போராட்டம் எதிர்த்தேன் அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் செங்கோலில் எழுதியிருக்கிறாரு. 28/8/1960. நான் இதுக்காக செங்கோலை 6000 பக்கம் படித்தேன். இப்போ வச்சுருக்கேன். அதில் மாப்போசியும் ஆதித்யநாதன் தமிழ் தேசிய தலைவர்களான்னு சும்மா ஒரு 32 பக்கம்தான் முக்கியமான பாயிண்ட் எடுத்து போட்டேன். பெருசாக போட்டால் நம்ம ஆளுங்க படிக்கிறது இல்லைன்ட்டு. அப்புறம் இவர் வந்து அதான் இவர் தான் பெரிய தமிழ் தேசியன்னு சொல்லிக்கிறாங்கல்ல. இந்த தமிழ்நாட்டில் பிரிவினை கொள்கைகளை அழுத்தந்திருத்தமாக கண்டித்து இயக்கம் நடத்திய ஒரே கட்சி தமிழரசு கழகம்தான். பிரிவினை கொள்கைகளை கண்டித்து, கொள்கைகளை அழுத்தந்திருத்தமாக கண்டித்து இயக்கம் நடத்திய ஒரே கட்சி தமிழரசு கழகம்தான். ஆகவே இதை இப்படி முழுக்க தமிழரசு கழகம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு திராவிடர் இயக்கத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தவர் தான் இன்றைக்கு சீமான் போன்றவர். சீமானுக்கு அதிகமாக நான் பதில் சொல்ல விரும்புறதில்ல. ஏன்னா அவருக்கு அரசியலே தெரியாது, உண்மையிலே தெரியாது. நான் நீங்கள் நினைக்கக்கூடாது என்னென்னா ஆடு மாடு மேய்க்கிறவனாலாம் நான் வந்து அரசு ஊழியனாக்கும் நல்ல சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லை. சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த மாதத்துக்கு சம்பளம் இல்லை. பேங்க் அக்கௌண்ட் சீல் வச்சுக்கிறான். உயர்கல்வித்துறை ஒன்று தெரிஞ்சுக்கணும், உயர்கல்வித்துறை 50 விழுக்காட்டுக்கு மேலே அரசு பணம் கொடுத்தா அது அரசு பல்கலைக்கழகம், அதுக்கு கம்மியாக பணம் கொடுத்தா அது தனியார் பல்கலைக்கழகம்னு இன்கம் டேக்ஸில் ஒரு விதி வச்சுங்கிறான்.
இப்போ 2017 பழனிசாமி ஆட்சியில் வந்து 47% கொடுத்தாங்க, 46 கொடுத்தாங்க, 50க்கு மேலே இல்லை. அதனால் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பி பார்த்து எல்லா அக்கௌண்ட்டும் முடக்கி வச்சிட்டான் சென்னை பல்கலைக்கழக. அப்போ அரசு பல்கலைக்கழகத்தையே வந்து இது என்ன நியாயம்? அப்போ சம்பளம் கொடுக்க இல்லை. இப்போ போக்குவரத்து தொழிலாளிங்க ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போய் 10 வருஷம் ஆச்சுங்க, செட்டில்மெண்ட் பண்ணல. சென்னை பல்கலைக்கழகத்தில் அதுக்கு முன்னாடியெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓய்வு பெற்றால் அன்றைக்கே கொடுத்துருவாங்க எல்லாத்தையும் செக்கு. முன்னாடியே கணக்கு போட்டு வச்சுட்டு ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போகிற கணக்கே கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என் மனைவி அங்கே வேலை செய்கிறாங்க. அதனால் இப்போ வந்து அங்கேயே 3 வருஷமாக ரிட்டையர் ஆனவங்களுக்கு பணம் தரல, உடனே கொடுக்க முடியல. அந்த நிதி அப்படி இருக்குது. ஓகே, அரசு திவாலாகி போய் ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்கி செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கடன் அதிகமாகி நிற்குது. நான் ஆடு மாடு மேய்க்கிறவனெல்லாம் வந்து அரசு எப்படி பணம் கொடுப்பீங்க நான் கேட்குறேன். அது எப்போ தர முடியும்னா ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியும் அரசுக்கு கிடைத்தால், இந்த அரசு சோசியலிச சமூக அரசாக இருந்தால், பொது உடைமை அரசாக இருந்தால் அன்றைக்கு செய்யலாம். மாடு மேய்க்கிறவனுக்கும் டாக்டருக்கும் ஒரே சம்பளம், மாடு மேய்க்கிறவனுக்கும் பேராசிரியருக்கும் ஒரே சம்பளம். அதாவது வேலையில் தான் வேறுபாடு இருக்குமே ஒழிய ஊதியத்தில் வேறுபாடு இருக்காது. அது பொது உடைமை சமூக அமைப்பில் மட்டுமே. ஆனால் இங்கே தனி உடைமை சமூக அமைப்பு நீங்கள் முதலமைச்சராகி வந்துடுறதுனாலே இதை தலைகீழாக மாற்றிட முடியாது. இப்போ ஆளுநர் ஆட்சி, ஆளுநருக்கு அரசியல் சட்டத்தில் இருக்கலான்னு இருக்குது. ஃபைலை வச்சுக்கலாம், திருப்பி அனுப்பலாம், குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப, எல்லாமே சட்டத்தில் எழுதி இருக்கிறாங்க. இவர் சொல்கிறார் நான் முதலமைச்சர் ஆனேன்னா பெரிய பூட்டா, நான் டிராக்டரில் எடுத்துன்னு போவீங்களா, இந்த பெருசாக பில்டோஸ் பெரிய பூட்டா எடுத்துன்னு போய் ஆளுநர் மாளிகை போட்டு பூட்டிட்டு வந்துடுமே பேசுகிறாருங்க. ஏன் இப்போ போய் பூட்டேன் முதலமைச்சர், நீ ஆளுநர் ஆஃபீஸை பூட்ட போகிறேன்னு கோட்டையிலேருந்து கிளம்புனீன்னா 356 உன் சீட்டை கிழிச்சிட்டு உங்களோட இருக்கிற போலீஸ்லாம் போயிடுவான். நீ ஒரு ஆள் தான் நிற்ப, ஒரே ஒரு ஆள். சட்டம் அப்படி இருக்குதுங்க. நான் சீமானை கிண்டல் பண்ணுன்றதுக்கு சொல்லலை. நம்முடைய சட்டம் என்ன என்பதை தெரிந்து பேச வேண்டும். நாம் மாநில அரசு என்பது அரசியல் சட்டப்படி இயங்கக்கூடியது. இந்திய அரசு சரி, மாநில அரசு. நான் முதலமைச்சரான படை எடுத்துன்னு போய் ஈழத்தை அடிச்சு பிடிச்சி வாங்கி போவியா? ஒரு 10 அடி விட மாட்டான். இந்திய கப்பற்படை ஒன்று கடல் எல்லை முழுவதும் இந்திய அரசுக்கு சொந்தமானது, மாநில அரசுக்கு சொந்தம் கிடையாது. ஒரு காலத்தில் நமக்கு இருந்தது, சேர சோழ பாண்டியன் காலத்தில் முக்கடலும் நமக்கு சொந்தம் தமிழனுக்கு. கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், போனான், மலேசியாவில் போய் அங்கே தானே கடாரம் இருக்குது. அன்றைக்கு சொந்தமானுச்சுங்க. என்னைக்கு ஒன்றிய அரசுன்னு ஒன்று வந்ததோ, இந்திய அரசுன்னு ஒன்று வந்ததோ, அன்னைக்கு நம்முடைய உரிமை, கடல் எல்லை உரிமை முற்றிலுமாக இந்திய அரசுக்கு போய்விட்டது. இப்போ போய் நான் படையெட்டுன்னு போய் முதலமைச்சரான ஈழத்தை அடிச்சு பிடிங்க வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி பாவம் இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஈழ அகதிகள் அங்கெல்லாம் நல்ல சம்பளம். ஐரோப்பிய நாடுகளில் ஈழ அகதிகளுக்கு நல்ல சம்பளம், தமிழ்நாட்டில் தான் கிடையாது. இங்கே வந்து மோடி அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு கொடுக்க முடியாது, மோடி அரசு இங்கே வந்து ஒரு குடும்பத்துக்கு 1500 ரூபாய் தலைவருக்கு, மற்றவங்களுக்கு 1000 ரூபாய், 18 வயசுக்கு இருந்தால் 750 ரூபாய் அதுக்குள்ளே தான் இருக்கணும்னு வச்சுருக்குறான். அங்கெல்லாம் அரசு வேலையாக கொடுக்குறான், குடியுரிமை கொடுக்குறான். இங்கே குடியுரிமை இல்லை. அப்படி இருக்குது, குடியுரிமை இல்லை இங்கே இருக்கிற ஈழத்தமிழருக்கு. இந்த சிசிஎன்னு கொண்டாந்தாங்க, அது ஆப்கானிஸ்தான்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, வங்காளத்துலேருந்து அடிச்சு தத்துற இந்துக்களுக்கு, சீக்கியர்களுக்கு, இவனு பௌத்தனுக்கெல்லாம் வந்து குடியுரிமை தரேன்னு சொல்கிறான் இந்த புதிய குடியுரிமை திருத்த சட்டத்தில். ஆனால் ஈழத்தமிழர் கிடையாதுன்னு சொல்கிறான். அவனும் மதத்தினால், சிங்கள பேரின பௌத்த மதவாதிகளால் துரத்தப்பட்டவர்கள் தான். அவனை ஏன்டா நீ வந்து இந்துவாக பார்க்கல? நாங்கள் பார்க்கல தமிழர்கள், ஆனால் இதில் மட்டும் அவனை தமிழனாக பார்க்குற. இங்கே அங்கே தமிழன் செத்தான்னா மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் 700 பேர், 700க்கு மேலே இருக்குங்க, கொல்றாங்க அன்றாடம். ஒவ்வொரு நாளும் இலங்கை நம்ம சுண்டக்கா நாடு அடித்து விரட்டுறான், கொல்றான், பண்ணுறான். ஒரே ஒரு வட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் எவனாவது நாடாளுமன்றத்தில் இதை கண்டித்து பேசியிருக்கானா? காங்கிரஸ் போய் பிஜேபி வந்தால் நிலைமை சீராயிடும்னு ஐயா நெடுமாறன்லாம் இப்போ பேசினார். ஒன்றும் நடக்கலை. அதாவது இந்திய அரசு என்பது மாநில கட்டமைப்புக்கு எதிரானது, மாநிலங்களின் இறையாண்மைக்கு எதிரானது, மாநிலங்களின் விடுதலைக்கு எதிரானது, தேசிய இனங்களின் விடுதலைக்கு. அந்த புரிதல் இல்லாமல் நான் வந்தால் தமிழ் தேசியம் படிச்சிடுவேன். என்ன யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? யாரை ஏமாத்துறன்ற? ஓட்டு போட்டு நீ ஓட்டு போடும்போதே நாமினேஷன் பேப்பர்லேயே இந்திய தேசிய உரிமை
கட்டி காத்து பேணி பாதுகாப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். எழுதி தாம்பா போட்டு தாம்பா நாமினேஷனே தாக்கல் பண்ணோம். அப்புறம் என்ன தமிழ் தேசியம்? அண்ணா வந்து திராவிட நாடு கேட்டாருங்க. அவர் ராஜ்யசபா உரையை படிக்கணும். நீங்கள் திராவிட நாடு பிரிவினை தடை சட்டம் வந்தபோது அண்ணா பேசினார் ராஜ்யசபாவில், அதை கண்டித்து. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எங்களை கட்டுப்படுத்தலாம், நாங்கள் தேர்தல் கட்சி, எங்கள் பெரியாரை உங்களால் என்ன செய்ய முடியும்? அண்ணா ராஜ்யசபா ஸ்பீச்சில் இருக்குது. பெரியார் சொன்னார் அந்த நேரத்தில், அதாவது பிரிவினை தடை சட்டம் வந்தாலும் என்னை என்ன செய்தாலும் நான் தனித்தமிழ்நாடு கேட்டே தீர்வேன்னு பேசினார். கடைசி வரைக்கும் பேசினார். அந்த பெரியாரை போயிட்டு திருப்பி நீங்கள் வந்து இப்போ சீமானை பற்றி சொல்லிட்டேன், மணியரசன் அவங்கள பற்றி ஒரே ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நேரம் ஆயிடுச்சா? 2 ஆயிடுச்சு. நீங்கள் இருக்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசணுமா? நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பேச தயார். நன்றி. அதாவது திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சியை வளர்த்ததா வழி மாற்றியதான்னு ஒரு புத்தகம் மணியரசன் அவர்கள் 2017 எழுதியிருக்காரு. அதில் பக்கம் 32 பெரியார் ஆரிய பார்ப்பன சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினார். ஆனால் அதே பெரியார் தமிழினத்தை மறுத்து திராவிடர்கள் என்ற பெயர் சூட்டியதன் மூலம் மீண்டும் ஆரிய தாசர்களாக தமிழர்களை நிலைக்க செய்தார்னு எழுதியிருக்காரு. இது உண்மையா? தமிழர்களை பெரியார் என்னைக்காவது ஆரியதாசர்களாக இருங்கன்னு சொல்லியிருக்காரா? திராவிடன் சொன்னதுனாலே ஆரியதாசர்கள் ஆகிட முடியுமாண்ணா? இப்படி எழுதியிருக்காரு. அப்புறம் அதாவது உண்மை எழுதுனா வரவேற்கிறேன். பெரியாரை பற்றி நேர்மையாக யார் விமர்சனம் செய்தாலும் வரவேற்கலாம். பக்கம் 63 1956 நவம்பர் 1க்கு பின், அதாவது மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு மீண்டும் தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற முழக்கத்தை விடுதலை ஏட்டில் பொறித்து கொண்ட பெரியார் திராவிடர் கழகம் என்ற பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை. திராவிட இனம்தான் ஆரிய எதிர்ப்புக்கு உரிய இனம் என்ற கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதே திராவிடத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். சென்னை மாகாணம்தான் நான் சொல்லும் திராவிடம் என்று 1956க்கு பிறகும் விளக்கம் கொடுத்தார். திராவிட பெயர் ஆதிக்க நிலையில் வைக்கப்பட்டது. இது 1956க்கு பிறகு ஒரு நாளும் பெரியார் வந்து திராவிட நாடுன்னு கேட்டதே கிடையாது. மணியரசு சொல்கிறது அசல் பொய், பச்சை பொய். விடுதலை ஏடு பெரியார் திடலில் இருக்க போய் பாருங்கள். 1956 மொழிவரி மாநிலம் நவம்பர் 1ஆம் தேதி பிரிந்த பிறகு 5ஆம் தேதி திருச்சியில் மாநாடு போட்ட பிறகு தமிழ்நாடு தமிழர்க்கே என்று விடுதலை தலைப்பிலே போட்டார். தலைப்பிலே விடுதலைன்னு இருக்கும் இல்லையா? அங்கே அதுக்கு முன்னே திராவிட நாடு திராவிடருக்கேன்னு இருந்தது. அதை எடுத்துட்டு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு மாற்றினார். 17 ஆண்டுகள் ஒரு நாள் தவறாமல் 7000 நாள்களில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வந்தது. இவர் மணியரசன் சொல்கிறாரு திராவிட நாடுன்னு பின்னாடி கூட சொன்னாருன்னு பொய். அதை உண்மையாக சொல்லுங்கள். அதாவது 6/5/1960 தமிழ்நாடு நீங்கிய இந்திய தேசிய வரைபடத்தை தான் எடுத்தார். தமிழ்நாடு நீங்கிய கடைசி வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதில் தான் பெரியார் வந்து ரொம்ப இதுவாக இருந்தார். அதை விட்டுட்டு இவர் தேவையில்லாமல் இது போல் எழுதத்தில் ஒரு நியாயம் இருக்கணும். அதுக்கு சொல்ல வரேன். இவங்க என்னென்ன நினைக்கிறதெல்லாம் பெரியாரின் ஆளுமையில் துணிச்சல் ஒரு பக்கம், தாம் தமிழர் அல்லாத கன்னடர் என்பதால் தம்மை தமிழர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என்ற ஐயுறவு இன்னொரு பக்கம். இப்படின்னு பெரியார் என்னைக்குன்னா என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு என்னைக்குன்னா இவராக ஒரு கதையை கற்பனையை பக்கம் 68 வந்து எழுதியிருக்கிறார். அதே போல் காமராஜரை பச்சை தமிழர் காமராஜரை ஆதரிங்கள் பக்கம் 81. அவர் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்பவர் என்றார். திமுகவை ஒழிக்கும் உத்தியோடு தான் காமராஜரையும் காங்கிரஸையும் பெரியார் ஆதரித்தார்னு மணியரசன் எழுதுகிறார். உண்மை அது இல்லை. பெரியார் எப்போ பச்சை தமிழர் காமராஜர்னு சொன்னார்னா, ராஜாஜியுடைய குலக்கல்வி ஒழிந்து, குலக்கல்வி 1954 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காமராஜர் முதலமைச்சராக பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி குத்தூசி குருசாமி கிட்ட கேட்டார், பெரியார் என்னை ஆதரிக்கிறது இருந்தால் நான் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறேன். அப்போ வந்து அவர் எம்எல்ஏ கிடையாது, மேலவையும் கிடையாது, கீழியும் கிடையாது. என்ன விருதுநகரில் 52 எம்பிக்கு நின்னார் காமராஜர். அதனால் எதுலையுமே இல்லை. அவர் சொன்னால் நான் முதலமைச்சர் நிற்கிறேன்னாரு, நின்னார். அப்போ குடியாத்தத்தில் இடைத்தேர்தல் 54
திராவிடர் கழகமும் ஆதரித்தது, திமுகவும் ஆதரித்தது. திமுக தேர்தலே ஈடுபடல. 1957 தான் முதலாக திமுக தேர்தலில் நிற்கிறாங்க. 56 திருச்சி திமுக 2வது மாநாட்டில் வாக்கெடுப்பு நடக்குது. அதில் பெரும்பான்மையோர் தேர்தலில் நிற்கலான்னு சொன்னதுனால நிற்கிறாங்க. அப்போ இது வந்து பெரியார் அந்த இதுலேயே சொல்கிறாரு, பச்சை தமிழர் ஏன் சொன்னேன்லாம் அந்த செய்தி கூட எடுத்தாந்துருக்கேன். நேரம் இல்லை எனக்கு, விடுதலை எடுத்தாந்துருக்கேன். இதற்கு முன்பு இருந்த 35 காலமாக இருந்த முதலமைச்சர்கள் பெரும்பாலும் பார்ப்பனர்களும் ஆந்திரர்களும். பெரியாருடைய வார்த்தை விடுதலையில் இருக்குது. 2 சிதம்பரம் மாநாட்டில் பேசியிருக்காரு, விடுதலையில் வந்திருக்கு. பெரும்பாலும் பார்ப்பனர்களும் ஆந்திரர்களும் தான். இவர் தான் தாய்மொழி, தமிழை தாய்மொழியாக கொண்ட முதலமைச்சர். எனவே இவரை பச்சை தமிழன் என்று அழைக்கிறேன்னு சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் எங்கே திமுக ஒழிப்பு இருக்குது? இவராக ஒன்று நினச்சிக்கின்னு இவராக அதுக்கு ஒரு விளக்கம் எழுதிக்கின்னு பெரியார் மீது குற்றம் நீங்கள் உண்மையிலே தனி தமிழ்நாடு கேட்கணும், தமிழ் தேசியம் அமைக்கணும்னா அதுக்கு பெரியாரை குறை சொல்லின்னு இருக்க வேணாம். அதிகாரம் முழுக்க டெல்லியில் இருக்குது, அவன் தான் திணிக்கிறான். அதை விட்டுட்டு சும்மா பெரியார் மணியரசன் கடந்த 3 ஆண்டில் 8 புத்தகம் எழுதியிருக்கார். நான் 8யுமே படிச்சுட்டேன். 8லுமே பெரியார் அட்டாக் தாங்குது. அதாவது திராவிட அரசியல் கட்சிகளை விமர்சனம் நியாயமாக செஞ்சால் அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்க இந்தியத்தோடு சமரசம் ஆகிட்டாங்க. 57 தேர்தல் என்னாங்க, அப்போ சமரசம் ஆகலை. அதுக்கு பின்னாடி வந்து பெரியார் கலைஞர் அண்ணா உயிரோடு இருக்கிற வரை வடநாடு கட்சியோடு எந்த உறவும் இல்லை. 69 வரைக்கும். 71 தான் திமுக முதலாக இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி. 71 தேர்தலில் பழைய காங்கிரஸ் தனியாக இருந்தது. அப்போ அந்த இந்தியத்தை தேர்தலில் போகிறவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி 89 90களில் மத்திய அமைச்சரில் போகிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. வாஜ்பாய் அமைச்சர், அதெல்லாம் விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதாவது அந்த தேர்தல் அரசியலில் சமரசம் செய்து கொள்ளுவதை விமர்சனம் செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் பெரியாரை, தேர்தலே நிற்காத பெரியாரை, கடைசி வரைக்கும் சுதந்திர தமிழ்நாடு தான் என்னுடைய இதுன்னு சொன்ன, என்னுடைய குறிக்கோள் என்று சொன்ன பெரியாரை நீங்கள் வந்து தொடர்ந்து இதையே சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. நமது லட்சியம், பெரியார் கடைசியாக அவருடைய பிறந்த நாள் 1973 செப்டம்பர் 17 விடுதலையில் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து செய்தி எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பெரியார் வந்து எழுதி கொடுக்குறார். இது ஆணைமுத்தையா தொகுப்பு சிந்தனைகள், பெரியார் ஈவேரா சிந்தனைகள், பக்கம் 1980 பக்கம். இதில் அதிகமாக படிக்கலை, 4 வரி படிக்கிறேன், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. எனவே மேலே நிறைய சொல்கிறாரு. எனவே நாம் சட்டத்தை பற்றி பயப்படாமலும் பதவி கிடைக்காதே என்று கவலைப்படாமலும் சுதந்திர தமிழ்நாடு பெற ஒவ்வொருவரும் முடிவு செய்து கொண்டு முன்வர வேண்டியது ஒவ்வொரு தமிழனுக்கும் அவசியமான காரியம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தமிழ்நாடு எனது லட்சியம் என்ற சொற்களை ஒவ்வொருவரும் லட்சிய சொல்லாக கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 10,000 கணக்கில் பேட்ஜுக்கு ஆர்டர் கொடுத்து தயார் செய்து மக்களுக்கு விநியோகிக்க ஆசைப்படுகிறேன். பொதுமக்களுக்கும் இதுவே லட்சிய சொல்லாக கூப்பாடாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொதுமக்களே, இளைஞர்களே, பள்ளி கல்லூரி மாணவர்களே, மாணவிகளே, உறுதி கொள்ளுங்கள், உறுதி கொள்ளுங்கள், உறுதி கொள்ளுங்கள். எது? சுதந்திர தமிழ்நாடு எனது லட்சியம். எப்போ? 17/9/1973, 95 வயசில் கூட கடைசி வரை பெரியார் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருந்தார். கடைசி அவருடைய இறுதி உரை, தியாகராய நகர் உரை, இதெல்லாம் அதிகமாக படிக்கல, 4 வரி படிக்கிறேன். அது பெரிய பேச்சு. இதுவும் ஆணைமுத்தையா சிந்தனைகள் தான், பக்கம் 2072 74 பதிப்பில். அதாவது மரியாதையாக போ, மத்திய அரசை பற்றி சொல்கிறாரு. மரியாதையாக போ, ரகலை வேணாம். என்னத்துக்காக இவ்வளவு தூரத்தில் இருக்கிறவனு எங்களுக்கு ராஜாவாகணும்? நீ இல்லாவிட்டால் எங்களுக்கு என்ன நஷ்டம்? எங்களுக்கு என்ன உப்பு இல்லையா? தண்ணீர் இல்லையா? மழை இல்லையா? காடு இல்லையா? சமுத்திரம் இல்லையா? இல்லை நெல் விளையவில்லையா? கம்பு விளையவில்லையா? என்ன இல்லை எங்களுக்கு? உன்னாலே எனக்கு என்ன நன்மை? என்ன? மரியாதையை போ, அவ்வளோதான் ஐயா நாம் கேட்கிறோம். இது எப்படி ஐயா தப்பாகும்? இதனாலே நாம் எப்படி கெட்டவராகும்? இதனாலே நாம் இப்போது விஷயங்களை எல்லாம் முதலே சொன்னேன், அதான் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாரு. கடைசியாக
இப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது இந்த நாடு நமது நாடாய் விட்டால் போதும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு தான் பெரியார் அவர்கள் முடிக்கிறார். இந்த சிதம்பரம் மாநாடு அதான் காமராஜர் பற்றி சொன்னதை அதான் கடந்த 34 வருடத்தில் இல்லாத மாதிரி இப்போது தான் மந்திரி சபை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன் இருந்த மந்திரிகள் எல்லாம் பார்ப்பனர்களாக ஆந்திரர்களாக தான் இருந்தார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பச்சை தமிழுடைய மந்திரி சபை ஏற்பட்டிருப்பது நமக்கு ஒரு பெருமை அப்படின்னு 1/6/1954 பேசினார் பெரியார். ஆக இப்படி பெரியார் தொடர்ந்து தமிழனுடைய விடுதலைக்காக, தமிழனுடைய சுயமரியாதைக்காக, தமிழனுடைய முன்னேற்றத்திற்காக எல்லா விதமான ஒடுக்குமுறைகளிலிருந்தும், சாதிய ஒடுக்குமுறை, மத ஒடுக்குமுறை, பாலியல் ஒடுக்குமுறை எல்லாமே அவர் காண விரும்பியது. சுதந்திர தமிழ்நாடுன்றது எல்லாம் போட்டு கோடு போட்டது கிடையாது. அவர் சொல்லிட்டார், என்னுடைய தமிழ்நாட்டு என்னால் ஜாதி ஒழிக்க முடியல இந்தியா, ஏன்னா இதுக்காக அரசியல் சட்டத்தை ஏற்றேன். எங்கள் ஆளுங்க 3000 பேர் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க, ஜாதி ஒழியல. ஆகவே நான் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் என்னால் ஜாதி ஒழிக்க முடியல, மதத்தை ஒழிக்க முடியல, எதையும் ஒழிக்க முடியல. சுதந்திர தமிழ்நாடு கிடைத்தால் ஜாதி ஒழிகன்னு சட்டம் போட்டுருவேன். உடனே ஒழியாது, கொஞ்சம் நாள் ஆகும். ஜாதி ஒழிகன்னு சட்டம் போடுவேன், ஆண் பெண் சமம்னு சட்டம் போடுவேன், வேறுபாடு இல்லைன்னு, ஏழை பணக்காரன் இல்லைன்னு சட்டம் போடுவேன். ஆகவே ஒரு பொது உடைமை, அதாவது சாதி மத வேறுபாடற்ற, ஆண் பெண் வேறுபாடற்ற, ஏழை பணக்காரன் வேறுபாடற்ற ஒரு சோசியலிச தமிழ்நாடு காண வேண்டும் என்பதே பெரியார் அவருடைய இறுதி குறிக்கோள் என்று கூறி, பெரியாரை தமிழ் தேசியர் என்கிற பேர்வையில் பெரியாரை குறை சொல்வது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. இவர்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அவர்களை எல்லாம் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.